ஹாய் ஹலோ. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நாங்கள் 4th யூனிட் டைம் 5th யூனிட் டைம் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ அதோட நோட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அந்த கிளாஸ் வீடியோ பார்க்காதவங்க கட்டாயமாக இந்த வீடியோ பார்க்கும்போது அதோட லிங்க் எல்லாம் நான் போட்டுவேன் குரூப்பில். உங்களுக்கு குரூப் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணியிருக்கேன். அப்படி பார்த்துட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டான் கிளாஸ் வீடியோ. அப்போ தியரியை கொஞ்சம் விளங்கினா தான் பேப்பர் செய்யும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி படித்த பாடங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் பேப்பர் செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட 1 இயர் ஆகிட்டு தானே நீங்கள் படித்து ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்ட் தானே. அப்போ நான் ஃபஸ்ட் இயருக்கு தான் ஒன்றாவது நாங்கள் கவர் பண்ண எடுத்தோம். அப்போ ஃபஸ்ட் இயரை முடிச்சுட்டு எங்களுக்கு செகண்ட் இயர் சப்ஜெக்டில் ரிவிஷன் அண்ட் பேப்பர் செய்யலாம். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த 4ஆம் பாடம் 5ஆம் பாடத்தில் மிக்கிற லாஸ்ட் 5 to 7 இயர்ஸ் பேப்பர்ஸ், அதாவது 7 இயர்ஸுக்கான பேப்பரில் வந்து எல்லா கொஷின்ஸையும் இந்த கிளாஸில் நாங்கள் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நாங்கள் பாஸ் பேப்பர் தான் கவர் பண்ணிட்டு போவோம். ஏன்னா வந்து என்னோடய எக்ஸாம் பேப்பர் வந்து எப்பயும் பாஸ் பேப்பர் ஃபோக்கஸ் பண்ணி தான் பேப்பர் எடுப்பாங்க. ஸோ பாஸ் பேப்பர் மட்டும் தான் பேப்பரும் இருக்கும். இப்போ நாங்கள் பாஸ் பேப்பர் செஞ்சு பழகினா தான் ஒன்றாவது எங்களுக்கு பேப்பரை ஈஸியாக கரெக்ட் பண்ணி கொள்ளலாம். அதுமாதிரி நாங்கள் பாஸ் பேப்பர் ஒன்றா செஞ்சால் தான் எங்களுக்கு வந்து மாடல் பேப்பரையும் ஈஸியாக செய்ய வாய்க்கும். ஸோ வந்து நான் அந்த 4ஆம் பாடத்துலையும் 5ஆம் பாடத்துலையும் வர லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து 7 இயர்ஸாக வந்து கேள்விகளை ஷோர்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட் வந்து நான் ஒரு பேப்பர் போட்டிருந்தேன். ஸோ அந்த பேப்பர் நிறைய பேர் செஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். செய்யாக்கள் பறையில் பார்த்துக்கோங்க இப்போ செய்யும்போது. அதே மாதிரி வந்து 5ஆம் பாடத்துக்கு வந்து நாங்கள் கேள்வி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ அதை ஃபஸ்ட் நீங்கள் நோட் டவுன் பண்ணி 7 மணி செய்யுங்க. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு இல்லாட்டி பரவாயில்ல என்னோட சேர்ந்து செய்யலாம், சரியா? ஸோ இந்த கேள்வியெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இந்தண்டா 2024 இயரில் வந்து 8th MCQ 8வது MCQவும் 41வது MCQ ஸ்ட்ரக்சர் கேள்வி. ஸோ அதே மாதிரி 24ல் பார்ட் 2ல் 3வது கேள்வி, பெரிய கேள்வி, பார்ட் 2 இருக்கிற கேள்வி, சரியா? அதே மாதிரி 23ல் வந்து 11வது MCQவும் 41வது MCQவும் ஸ்ட்ரக்சர் கேள்வி. அதே மாதிரி 3ஆவது கேள்வியிலையும் கொஞ்சம் மீக்கிறேன். அதே மாதிரி 2022ல் MCQ கேள்விகள் இல்லை. அப்படி இருந்தால் நீங்கள் பார்த்து எனக்கு அடுத்த கிளாஸில் ரிமைண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்த வரைக்கும் மீக்கல. பார்ட் 2ல் 3ஆவது கேள்வியை மார்க் பண்ணிடுங்க 22ல். அதே மாதிரி 21ல் வந்து MCQ 13வது MCQ முயற்சியாண்மை சம்மந்தமாக வந்திருக்கிறேன். அதே மாதிரி 20ல் வந்து 8வது MCQவும் 7வது MCQவும் 7வதும் 8வது MCQ தான் வந்திருக்கிறேன். ஸோ இதுதான் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து பேப்பரில் முயற்சியாண்மை சம்மந்தமாக வந்து கேட்ட கேள்விகள். ஸோ அப்படி பார்த்தா விளங்கும் முயற்சியாண்மை சம்மந்தமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மார்க்ஸுக்கு தான் கேள்வி வந்திருக்கிற. ஒரு 100 மார்க்ஸ் 100க்கு பார்த்தா டோட்டலில் 105 விதமான இல்லாட்டி அப்படியான கேள்வி தான் வந்திருக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் ஓரளவு ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு பாடம். அவ்வளோ ஒன்று இல்லை, பெரிய வைட்டேஜ் ஒன்று இல்லை. ஸோ நார்மலாக படித்தா அவங்களுக்கு இது ஈஸியாகவே இந்த மார்க்ஸஸை கிரேப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம், சரியா? ஸோ வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க தானே. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து போவோம், சரியா? அப்போ நாங்கள் ஒன்றாவது இந்த 4ஆம் பாட யூனிட்டில் வந்து நாங்கள் கேள்வியை தொகுத்து ஒரு பேப்பர் மாதிரி செஞ்சுருந்தேன். அதை நாங்கள் ஒன்றா செய்வோம், சரியா? அடுத்து வந்து லாஸ்ட் கிளாஸில் நாங்கள் பார்த்தோம் முயற்சியாண்மை சம்மந்தமாக. அதில் வந்து முக்கியமான கீ பாயிண்ட்ஸை கொஞ்சம் லைட்டாக ரிமைண்ட் பண்ணிட்டு போகிறேன். நித்தண்டா வந்து மெயினாக நீங்கள் பார்க்கணும் வந்து முயற்சியாண்மையோட பொதுவான வரைவிலக்கணம், அதுக்கப்புறம் முயற்சியாண்மையோட போக்குவரத்து, அடுத்தது முயற்சியாண்மைக்கும் வணிகத்துக்கும் இடையிலான தொடர்பு. இதுதான் முயற்சியாண்மைக்கும் வணிகருக்கும் இல்லாத தொடர்புக்கும் உங்களுக்கு இதை செட் பண்ணி எழுதிடும். அதே மாதிரி வந்து முயற்சியாண்மையோட பொருளாதார விருத்தியும், அதுக்கடுத்த பாயிண்ட்ஸ் வந்து முயற்சியாண்மையோட செயல்முறை, அதோட வந்து முயற்சியாண்மை திறன்களையும் பார்த்துக்கொண்டா இந்த பாடம் அவ்வளோதான். இவ்வளோ தான் இந்த பாடம். ஸோ இந்த இதுகளை நீங்கள் கவர் பண்ணிக்கொண்டா சரி, மெயினான விஷயங்கள் டாபிக். ஸோ நாங்கள் இப்போ கேள்வி விழுவோம், சரியா? ஸோ இந்த பேப்பரில் வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பேப்பர் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லாட்டி நான் குரூப்பில் மர ரீஷேர் பண்ணுறேன், சரியா? ஸோ அதுதான் பேப்பர். ஸோ இது 7 பேஜுக்கு தான் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் மெயினான ஃபஸ்ட் கேள்வி என்னண்டா, பின்வரும் அட்டவணையானது அரச வருமான மூலங்கள் சிலவற்றையும் அவற்றை சேகரிக்க அதிகாரம் பெற்ற நிறுவனங்களையும் எடுத்து காட்டுகின்றது. ஸோ வந்து இது வந்து 4ஆம் பாடத்தில் வர ஒரு கேள்வி, சரியா? மெயினாக வந்து நீங்கள் நோட்ஸ் படித்தது இதில் ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு புது அறிவை வச்சு இது புது அறிவு கேள்வி மாதிரி தான் இருக்கிறேன், சரியா? ஸோ நான் இப்போ கேள்விக்குள்ள போகும். ஃபஸ்ட்டு வந்து என்னண்டா, வருமான மூலங்கள் தந்திக்கிற இறைவரி கட்டணம், தீர்வைகள், முற்பண தனியால் வருமான வரி, எபிடெக்ஸ். ஸோ வந்து இது ஒரு வகையான ஒரு வரி, சரியா? அடுத்தது வந்து புகைப்பரிசோதனை கட்டணங்கள், அடுத்தது விசா கட்டணம். ஸோ அவங்களை அதிகாரம் பெற்ற நிறுவனங்கள் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம், உள்நாட்டு இறைவரி திணைக்களம், குடிவரவு குடியகழ்வு திணைக்களம்,
உள்ளூராட்சி அமைப்புகள் இலங்கை சுங்கம் இப்படி தான் விடைக்கிறேன். ஸோ இதில் எப்படி விட வருமாண்டா, ஸோ நீங்கள் ஒன்றா கெஸ் பண்ணுங்கள் சரியா. ஒரு 1 மினிட் மை டைம் தரேன், நீங்கள் கெஸ் பண்ணி விடே சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு விடே செல்ல எழும் சரியா. செல்ல எழுமெண்டா நீங்கள் விடையை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வருதுன்ட்டு நீங்கள் அந்த பாடத்தை எவ்வளோ விளங்கி வச்சுக்கிறேன்னு உங்களுக்கு இதுலேருந்து விளங்கிக்கொள்ளும் தெரியுமா. அப்போ இந்த பாடத்தில் இருக்கிற கேள்விகளை நீங்கள் ஃபஸ்ட்டே செஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகிக்கும், கொஞ்சம் விளங்கும் அவ்வளோதான். இந்த படித்து தரத்தோட போகிறத விட கொஞ்சம் விளங்கும் அவ்வளோதான் சொல்லிடும் சரியா. ஸோ வீடியோ வச்சுட்டு நீங்கள் வேறு வீடியோ ஸ்க்ரோல் பண்ண வைக்கிறது தான் நான் அன்லிஸ்டட் பண்ணி அப்லோட் பண்ணேன். அதே மாதிரி வந்து வீடியோவை கிட் மோடு போட்டிக்கிற மாதிரி தான் வீடியோவை மினிமைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வேறு வீடியோ பார்க்கலாம் மாதிரி. ஸோ கட்டாயமாக வீடியோவை ஃபோக்கஸாக படிங்க சரியா. இன்னும் ஒரு 3 மந்த் ஆகிக்கிற அதுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ரிசர்ச்சுக்கு போகணுமெண்டா கட்டாயம் ஒரு டிசிப்ளினோட டெடிக்கேஷனோட படிக்கணும் சரியா. இப்போ கட்டாயமாக கொஞ்சம் ஃபோக்கஸோடு படிங்க சரி. இப்போலாம் வந்து இறைவரி கட்டணம் வந்து எங்கேண்டா யார் விடுற இறைவரி கட்டணம் சரி. இப்போ நான் தெரிஞ்சதுலேருந்து போமே புகைப்பரிசோதனை கட்டணம் யார் விடுற. இது வந்து கேள்வி கீழே அளவு இன்னும் கேள்விக்கிறேன். மேலே தரப்பட்டுள்ள வருமான மூலங்கள் வழங்கமைக்காக சேர்க்க வேண்டிய அதிகாரம் பெற்ற நிறுவனங்களை சரியாக காட்டுகின்ற தெரிவு. ஸோ அந்த ஓர்டருக்கு இணைச்சா இப்படி வரணும் தெரியல. இப்போ யார் அதை அறவிடுறது தான் கேள்வி. இப்போ தீர்வை வந்து யார் அப்படின்னு தெரியும். ஏண்டா வந்து அது ஒரு பொதுவாக தெரிஞ்ச விஷயம் தானே. தீர்வை வரை எங்கே அறவிடுற, துறைமுகங்களில் அறவிடுற, துறைமுகங்களில் கப்பலுக்காக வேண்டி அறவிடுற கப்பல்களில். ஸோ அப்போ அது எங்கே யாரால் அறவிடப்படும், இலங்கை சுங்கம். எக்ஸாக்ட்லி. அப்போ எப்படி வரும், வரும் மூணாவதுக்கு. அப்போ 3 இல்லை 2 ரெண்டாவதுக்கு வரும். ரெண்டாவதுக்கு வர விடை எத்தனை விடையிலேருந்து தான் நீங்கள் கட்டாயம் போகணும். பாஸ்பேப்பர் செய்கிறது மெயின் நோக்கமே வந்து விடையிலேருந்து தான் நீங்கள் போகணும். ஏன்னா வந்து எங்களுக்கு டைம் வந்து மெயினான ஒரு விஷயம். பார்ட் 1 பொறுத்தவரை டைம் வந்து மேனேஜ் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஸோ அப்போ நீங்கள் கட்டாயமாக டைம் மேனேஜ்மெண்ட் கட்டாயம் செஞ்சுக்கணும். அப்போ எங்களுக்கு மெயின் ஷுவர் பண்ணி 100% ஷுவர் பண்ணி செல்லும் தீர்வைகள் வந்து இலங்கை சுங்கம் வேண்டு. அப்போ அப்படி 2 விடை தைக்கிற 2வது விடை வருது சரியா. அப்போ அது வந்து ஒன்று வந்து 4ஆம் விடயம், அடுத்தது 2ஆம் விடயம். ஸோ அப்படியே வச்சுருப்போம். முற்பண தனியால் வருமான வரி வந்து யார் விடுற அது வந்து இறைவரி திணைக்களம். இறைவரிகள் தான் எந்த சில முற்பண தனியால் வருமான வரியை அறவிட்டுரு. அப்போ 3ஆவுக்கு எந்த வரணும், பி வரணும். 3ஆவுக்கு பி வர்றது 4ஆவது விட 2ஆவது விடையை மீக்கிறையா. அப்போ அது சரி. அப்போ தெரிஞ்சதே விசா கட்டணம் தான் விடுற. விசா வந்து இந்த பாஸ்போர்ட் விசா சம்மந்தப்பட்டது. அப்போ குடிவரவு குடியாளவு திணைக்களம். அது சரி தானே, அது ஒரு ஜென்ரல் நாலேஜ். ஸோ கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். விசா கட்டணம் வந்து குடிவரவு குடியாளவு திணைக்களம். அப்போ 5ஆவுக்கு சி வரணும். 4ஆவதுலேயும் சி, 2ஆவதுலேயும் சி. 2லேயும் அப்படியே வைக்கிறேன். அப்போ மாற்ற முடியாத வைக்கிற வந்து 1ஆவது இறைவரி கட்டணம். இறைவரிகள் யார் விடுற, யார் அப்போ உள்ளூராட்சி அமைப்புகள் தான் இந்த இறைவரி கட்டணத்தை அறவிட்டுற சரியா. சரியா. அப்போ 1 எதுக்கு விட வரும் நமக்கு. அப்போ 1ஆவதுக்கு இது வரும் புகைப்பரிசோதனை கட்டணம் யார் விடுற. அப்படி பார்த்தா சரி, புகைப்பரிசோதனை கட்டணம் யார் விடுற, அது எல்லாத்துக்கும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம். அப்போ 4ஆவதுக்கு கட்டாயம் தான் வரணும். 4ஆவதுல தான் வருது. அப்போ 2ஆவதுல டி தான் வருது. எப்படி டி வராதே, 4ஆவது டி வருமா. புகைப்பரிசோதனை கட்டணத்தை உள்ளூராட்சி அமைப்புகள் அறவிடுறா இல்லை. அப்போ தும்பார்த்தா எல்லாம் தார வந்தார், கச்சேரிலாம் தார. அப்போ மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் சம்மந்தப்பட்டுலாம் வார். அப்போ விட வந்து 4ஆவது தான் விட வரணும். அப்போ 1ஆவுக்கு டி வார. 1ஆவுக்கு டி என்ற உள்ளூராட்சி அமைப்புகள் இறைவரி கட்டணங்கள். 2ஆவது தீர்வைகள் இலங்கை சுங்கம். அப்போ 4ஆவது விட ஷுவர் தானே, இல்லை கிளியர் தானே. சரி, டவுட் அளிக்கிறா. ஸோ இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் தான், அது தான் நான் படிக்கிறேன் சரியா. அவ்வளோ பெரிய இது ஒன்று இல்லை. ஸோ அடுத்த கேள்வி, இலங்கையில் மிகவும் பரவலாக காணப்படும் வணிக நிறுவன வகை. ஸோ இதில் பங்குடைமை சந்திக்கிறான், கூட்டுறவு, வரையறுத்த பொது கம்பெனி, தனியுடைமை, அங்கீகார வணிகங்கள். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்துட்டு வழங்கும் இலங்கையில் பரவலாக காணப்பட்ட வந்து உங்களுக்கு பார்த்துட்டு வழங்கும் தனியொரு நிறுவனம் தான் கூட இருக்கிறோம். எப்படி என்றால் சில்லறை கடைகளால் உங்களுக்கு தெரியும் தானே, உங்களோட ஊர்லேயே நிறைய இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு அது ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் தான் இது. அப்படி பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் தானே. இந்த பங்குடைமை நிறைய பார்ட்னர்ஷிப்ஸ் கம்பெனி காணவும் கொஞ்சம் கஷ்டம், அரிதான விடயம், இடக்கடை தான் காணப்படும். அதுமாதிரி கூட்டுறவு வந்து அது அவ்வளோ பெரிய சைடில் டவுன் சைட் கிராம சைடு எல்லாம் 1-2 இருக்கும். அது மாதிரி வரையறுத்த பொது கம்பெனி வந்து
அவ்வளோ பெருசாக இல்லை. இலங்கையிலே 400-500 தான் இருக்கிற. சரியா? அதே மாதிரி வந்து தனியுடைமை வந்து பரவலாக காணப்படும். சரி தானே? தனியுடைமை தனியத்திற்கு சொந்தமான வணிகம் தானே தனியுடைமைன்றது, இல்லைங்கச்சா? அப்போ தனியத்திற்கு சொந்தமான வணிகங்கள் எத்தனை இருக்கிற? நிறைய காணப்படும். எண்ணிலடங்கா வணிகங்கள் நிறைய காணப்படுற. அதுமாதிரி ஃப்ரெஞ்சைஸ் மாடல் அங்கீகார வணிகம். அங்கீகார வணிகம் வந்து இலங்கையில் அந்த குறிப்பிடத்தக்க அளவு தான் இருக்கிற. கேஎஃப்சி, பர்கர், ஹட் அது மாதிரி அப்படி நிறைய இல்லை, கொஞ்சம் தான் இருக்கிற. ஆனால் எல்லாத்தையும் பொறுத்தவரையில் தனியுடைமை தான் கூடிக்கிற. பரவலாக காணப்படுற வணிக நிறுவனம் இந்த தனியுடைமை. அது டவுட் இல்லை தானே? நான் இது சிம்பிள் கொஷின் எடுத்தாலும் நோலாகி போகிறேன். சரியா? அடுத்த கேள்வி வந்து உத்தரவாதத்தால் வரையறுத்த கம்பெனி ஒன்றின் பண்பினை எடுத்துக்காட்டும் கூற்றினை தெரிவு செய்ய. உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனினா வந்து பிணையால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி. சரியா? நாங்கள் இதை பற்றி பார்த்தோம். வரையறுக்கப்பட்ட கம்பெனி, வரையறுக்கப்படாத கம்பெனி, உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனின்னு பார்த்தோம். ஸோ இதுக்கு மெயினான ஒரு உதாரணம் தான் சிஎஸ்சி, இலங்கை கொழும்பு பங்கு பரிமாற்றம். கொழும்பு பங்கு பரிமாற்றம், சிஎஸ்இ, கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரியா? இதுதான் மெயினான ஒரு உதாரணம் இலங்கையை பொறுத்த வரையில். ஸோ இப்படி என்ன வந்து சிஎஸ்சி எப்படி உருவாக்கிக்கிறேன்டா வந்து இலங்கையில் இருக்கிற பங்கு தரகு கம்பெனிகள் எல்லாம் சேர்ந்து தான் சிஎஸ்சியை உருவாக்கிக்கிறேன். அப்படி தான் எல்லா நாட்டிலையும் இருக்கிற பங்கு சந்தைகள் உருவாகிற. சரியா? ஸோ அப்போ இதில் பார்க்கணும் இந்த பண்பொன்று எடுத்துக்காட்டும் கூற்று. உத்தரவாதத்தால் பிணையால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி. கம்பெனினால் லாபங்கள் பகிர்வு செய்யப்படுவதில்லை. வரலாம் தானே? அப்போ அது கம்பிங்க. ஆக குறைந்த பணிப்பாளர் எண்ணிக்கை ஒருவராக வரையறுத்தல். இல்லை, 2 பேர் இருக்கிறேன். ஆக குறைந்த பங்குதாரர் எண்ணிக்கை 2ஆக காணப்படுதல். அங்கே பங்குதாரர் இல்லை, அது மெயினாக பார்க்கணும் நீங்கள். இப்போ அங்கே உத்தரவாதத்தில் வரையப்பட்ட கம்பெனிகிட்ட யார் உறுப்பினர்கள் எப்படி சொல்கிற? உறுப்பினர் தான் சொல்கிற, பங்குதாரன் சொல்கிற, அங்கத்தவர்கள் தான் சொல்கிற, அங்கத்தவர் அல்லது உறுப்பினர்கள். அதுதான் மெயினான விஷயம். மெயின் அப்போ அது 2 சரி. ஆனால் பங்குதாரன் சொல்கிறா இல்லை, அங்கே யார்? உறுப்பினர்கள் இல்லாட்டி அங்கத்தவர்கள். பங்குகள் மற்றும் பிணைகளை பகிரங்கமாக வெளியிடும் இல்லை இயலுமை காணப்படுதல். அப்படியா? இல்லை, அவங்களுக்கு பங்குகள் எடுத்து திரட்டியோ மூலம் திரட்டியல பங்குகள் வழங்கி. அது மாதிரி வணிக நோக்கத்தை முன்னிலைப்படுத்தி உருவாக்குது. வணிக நோக்கமா? இல்லை, அவங்க ஒரு அறக்கம்பெனி, தர்மம் என் சொல்கிற சமூக நோக்க கம்பெனி தான் அது. இந்த உத்தரவாதத்தால் வரையப்பட்ட கம்பெனின்றது. ஸோ அது அறக்கம்பெனின்னு சொல்கிறேன். அறக்கம்பெனின்னா தர்மம், அறம் தர்மம். சரிதானே? அப்போ இதுக்கு எந்த வர 1வது வரும், கம்பெனியால் லாபங்கள் பகிர்வு செய்யப்படுவதில்லை. சரிதானே? அப்போ அதுக்கு இடம் 1வது. ஸோ இந்த 4ஆம் கேள்வி வந்து ஒழுங்காக அடிவட்டில்னு நினைக்கிறேன். ஸோ சாரி, அந்த கேள்வி நான் கவனிக்கல, அப்படியே போட்டேன். ஸோ அந்த கேள்வியை நான் இதாக்கிட்ட அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். சரியா? அடுத்த கேள்வி, அரச இலக்குகளை மாத்திரம் கொண்டுள்ள தெரியாது. அதில் வந்து அரச மற்றும் வணிக இலக்குகள் தந்திக்கிற, அரசியலை தந்திக்கிற, வணிகத்தை தந்திக்கிற. ஸோ வந்து இந்த நோக்கங்களை பார்க்கலாம். வேலை வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தல், கைத்தொழில் மயமாதலை மேம்படுத்தல், உற்பத்தி பொருட்களை உருவாக்குதல், வருமான மீள்பகிர்வு, நிறைதொழில் மட்டத்தினை பராமரித்தல், விலைகளில் ஸ்திரத்தன்மை, அடுத்த ஊழியர் ஈடுபாட்டினை மேம்படுத்துதல், கூட்டுறவாளியை நடைமுறைப்படுத்துதல். ஸோ இப்படித்தான் இந்த கேள்வி வந்து நாங்கள் விடையை வச்சு தான் அணுகணும். ஏண்டா வந்து சம்டைம் சில விடைகள் வரும், வணிகத்துக்கும் வரலாம், அரசாங்கத்துக்கும் வரலாம். அதை தந்திக்கிற இடத்த பொறுத்து மாறும், விடையை பொறுத்து மாறும். ஸோ வந்து அரச இலக்குகள்னு சொல்ல போக்கில் வந்து மெயினாக வரப்போகிறது வந்து வருமான மீள்பகிர்வு. அரசாங்கங்கள் நோக்கங்கள் இருக்கிறது அனைத்து வருமான மீள்பகிர்வு, பொருளாதார வளர்ச்சி, அபிவிருத்தி, நிறைதொழில் மட்டம் அப்படி நிற்கிறது தானே. ஸோ அதை வச்சவங்களுக்கு இங்கே பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கலாம், வருமானம் மீள்பகிர்வு, நிறைதொழில் மட்டம், டிஇ. அப்போ டிஇ வர விடையே கட்டாயம் வந்தே ஆகணும். அப்போ 2வது இருக்கிற, 3வது இருக்கிற, 4வது இருக்கிற, 5வது இருக்கிற. ஸோ இது 4 தான் வரணும். 1வது கட். அடுத்து வந்து இந்த ஊழியர் ஈடுபாடு நிற்கிறது தானே. ஊழியர் ஈடுபாடு வந்து வணிகம் தானே எப்படியும் கரிசனை செலுத்தும். ஊழியர் ஈடுபாட்டோட வேலை செய்யணும் வந்து. ஸோ அப்போ ஜி வந்து வராது. அப்போ ஜி வர்றது இந்த 5வது 4வது. அப்போ 2வது இல்லாட்டி 3வது தான் விடையாக வரணும். சரியா? கைத்தொழில் மயமாதலை மேம்படுத்தல், இங்கே 2 டிஃப்ரெண்ட் இருக்கிற ஏம்பியும் தான். வேலை வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தல், யாரை நோக்கம் வைக்கலாம்? வேலை வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தல், கைத்தொழில் மயமாதலை மேம்படுத்தல், எது வரலாம்? அப்போ நீங்கள் பாருங்கள், அரசியல் நோக்கங்கள்லையும் தீக்கிற பொருளாதார வளர்ச்சியும் அபிவிருத்தியும், நிறைதொழில் மட்டம் அப்படி நினைத்த பூர்ண வேலை வாய்ப்பு, நிறைதொழில் மட்டம்ன்றது. சரி, அது வந்துட்டு அடுத்து வந்து சாதாரண வர்த்தகம் முடிக்கிறானே. சாதாரண வர்த்தகம்னா வந்து கைத்தொழிலில் இதுகளை பிஸ்னஸில் அதிகரித்து அந்த அதன் மூலமாக ஏற்றுமதியாக அதிகரிக்கிறது, இறக்குமதியை குறைச்சி, அதுதான் கைத்தொழில் மயமாதல். கைத்தொழில் மயமாதல் நினைத்தாகும்
ஏற்றுமதி கூடி இருக்கும் மறைமுகமாக இனத்தான் செல்ல வர இல்லைங்க. ஸோ அதுதான் என்ன செல்ல வராங்க, பொருளாதார அபிவிருத்தி என்றாலும் ஏனைய துறைகளோட அபிவிருத்தி. வேலை வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிற வந்து வணிகங்களோட ஒரு நோக்கமாக காணப்படும். ஸோ தட்ஸ் ஆன்சர் இஸ் தேர்ட் ஒன், BDEF, ரைட். அப்போ கேள்வி விடாதான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யோசித்த விடையும் அதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எப்பயும் இது வந்து நோட்ஸுக்குள்ளே தான் இருக்கிறேன் இந்த கேள்வி. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இந்த கேள்வி நோட்ஸ்லேயே இல்லைன்னு. ஸோ இதுக்கான காரணம் அரசாங்கத்தில் நோக்கங்கள் தந்திக்கிற இலக்குகள். ஸோ அந்த இலக்குகள் ஞாபகப்பாடமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு செய்யலாம் இந்த கேள்வி இல்லைங்க. ஸோ இந்த கேள்வி நான் நினைக்கிறேன் தேர்ட் இதெல்லாம் வார 3ஆம் பாடத்தில் வர கேள்வி இது, அரசு மற்றும் வணிகங்களில். ஸோ இன்னைக்கு போட்டேன் கேஸ் இல்லை, ஒரு ப்ராக்டிஸ் தானே, அந்த பாடத்தையும் படித்த மாதிரிக்கும் அதை படிக்க போகலே மரத்திரி வடி போல் இன்னொரு இதாக வரும். ஓகே. ஸோ அடுத்த கேள்வியை பார்ப்போம். பங்குடைமை வியாபாரம் ஒன்றில் வரையறுத்த பங்காளர்களை இனங்காணக்கூடியதாக அமைவது. ஸோ வந்து இந்த வரையறுத்த பங்காளர்கள் அப்படின்னா வந்து பங்காளர்கிட்ட வகைக்கிறதானே. ஸோ இந்த பங்காளர் வகையில் உறங்கும் பங்காளர், வரையறுத்த பங்காளர், அதே மாதிரி நிறைய பங்காளர் வகை இருக்கிற. ஸோ ஒரு 4 பங்காளர் வகையாவது நீங்கள் சாதாரண பங்குதாரர்கள், முன்னுரிமை பங்குதாரர், இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இது அவுட் ஆஃப் சிலபஸ் தான், பழைய சிலபஸில் வந்தது. ஸோ சம்டைம் உங்களோட சிலபஸ்லேருந்து தந்திப்பாங்க. கட்டாயமாக இது 4 பங்காளர் வகையை சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கட்டாயமாக ஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்கிற. ஸ்ட்ரக்சரில் அந்த 4 விட இருக்கிற அந்த சீன் ஒன்றில். ஸோ கட்டாயமாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 1 மார்க்ஸ் சரி உங்களுக்கு கெயின் பண்ணிக்கொள்ளல. அநியாயமே பிஎஸ்ஸை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மார்க்ஸும் எங்களுக்கு பெருமதியான மார்க்ஸ் சரியா. ஈஸியாக பாடமாக கூடிய வச்சுட்டு நான் கஷ்டமானதை மட்டும் படித்து வேலை இல்லை. ஸோ கட்டாயம் இதையும் பார்த்துக்கோங்க சரியா. அப்போ கேள்வி வந்து பங்குடைமை வியாபார முறையில் வரையறுத்த பங்காளர்களை இனங்காணக்கூடியதாக அமைவது. ஸோ வரையறுத்த பொறுப்பு கொண்டுள்ளுமே ஆகும் சரிதானே. வரையறுத்த பங்குதாரர்களுக்கு இந்த வரையறுத்த பொறுப்பு காணப்படும். ஆனால் வரையறுத்த பங்குதாரர்களிட ஒரு வரை இலக்கணம் வைக்கிறேன். எப்படின்னா பொறுப்பு வரையறுக்கப்பட்டதும் நிறுவனத்தின் முகாமைத்துவ கர்மங்களில் ஈடுபட முடியாத பங்குதாரர்கள் வரையறுத்த பங்குதாரர்கள் எனப்படுவர் இல்லைங்களா. வரையறுத்த பங்குதாரர்களுக்கு ஒரு வரை இலக்கணம் என்னென்னா அவர்கள் ஈடுபடுத்திய மூலதனத்துக்கு பொறுப்பு வரையறுக்கப்பட்டதும் வணிகத்தின் நிர்வாக முகாமைத்துவ கர்மங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை அற்ற பங்குதாரர்கள் தான் இந்த வரையறுத்த பங்குதாரர்கள். அதே மாதிரி முன்னுரிமை பங்குதாரர்ண்டா வந்து கம்பெனியின் லாப பகிரும் போது முன்னுரிமை வழங்கப்படுவதும், கம்பெனியை கலைக்கும் போது அந்த கலைக்கும் தொகைகளை பிரித்து வழங்கும் போது அதிலும் முன்னுரிமை கிடைக்கும் பங்குதாரர்கள் தான் வரையறுத்த பங்குதாரர்கள். இவங்களும் வணிக நிர்வாக கர்மங்களில் ஈடுபட மாட்டாங்க சரியா. அவங்களுக்கு லாபம் வந்தால் கொடுக்குற ஒன்றாவது அது வந்து லாபம் மாட்டு செல்ல, அது ஒரு வட்டியாக தான் கருதப்படும் முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு. அப்போ நீங்கள் இடைவெளி நிரப்புல கேட்டு வந்தீங்கன்னா முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு அவர்களது பங்குகளுக்கு அடிப்படையில் வட்டி வழங்கப்படும் தான் போடணும் கட்டாயமாக சரியா. லாபம் என்று சொல்லவே இல்லை, லாப பயிர்னா சொல்கிறேன், ஆனால் அது வட்டியாக தான் கணக்கிடப்படும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஒன்று தான் எப்பயும் கொடுக்கப்படும் இல்லைங்களா. ஸோ அப்போ இதில் விட எப்படி வரணும், வரையறுத்த பொறுப்பு கொண்டுள்ளமே மூலமாகும். அது சரி, பட் வரையறுத்த பொறுப்பு கொண்ட வேறு பங்குதாரர்களும் காணப்பட்டார் சரியா. சாதாரண பங்குதாரர் சிலவங்களுக்கு பொறுப்பு வரையறுக்கப்பட்டால் காணப்படும். ஆனால் முகாமையில் ஈடுபடா தன்மை 3வது அதுவும் வராது. ஏன்னா அது சரியான விட தான், 1வது 3வது சரியான விட. ஆனால் அது ரெண்டும் சேர்ந்து வர விட எப்படிக்கான்னு பார்க்கணும் இல்லைங்களா. வரையறுத்த பொறுப்பும் முகாமையில் ஈடுபடா தன்மையும் 5வது விட. ஸோ 5வது விட தான் வரணும், ஏன்டா வந்து முழுமையான விட தான். ஸோ அந்த சம்டைம் 5வது விட சந்திலாட்டி நீங்கள் 1வது இல்லாட்டி 3வது கிடைச்சா சரியாக போடுவேன் அந்த கேள்வியை பொறுத்து இல்லைங்களா. அப்படி தான் அதை கண்டுபிடிக்கிறேன். ஸோ நான் மிச்சம் டீப்பாக நோட்ஸுக்குள்ளே போகிறதுக்கான காரணம் வந்து நாங்கள் ஏற்கனவே இது நோட்ஸ் நாங்கள் படிச்சிட்டோம், இப்போ லாஸ்ட் வீக் படிச்சிட்டோம். ஸோ அதுக்காண்டி தான் நான் மிச்சம் டீப்பாக போகலாது நோட்ஸுக்குள்ளே இல்லைங்களா. அதே மாதிரி நான் இடைக்கடன் புதிய நோட்ஸும் செல்வேன் தானே, அதெல்லாம் நீங்கள் ஒரு கொப்பியும் எடுத்து நான் சொன்னேன் இந்த கிளாஸுக்குன்ற ஒரு வேறு கொப்பின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பேப்பர் கிளாஸ் செய்யும்போது ஒரு நீட்டாக ஆகிக்கணும் கட்டாயமாக. ஸோ அந்த கிளாஸ் கொப்பியில் வந்து நீங்கள் முன்னுக்கு இருந்து பேப்பர் செஞ்சுட்டு போங்க. ஸோ லாஸ்ட் பேஜில் நான் தர முக்கியமான நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதை நீங்கள் விற்று உங்களோட தியரியோட விற்று எழுதி கொள்ளாமைக்கு, டியூட்டுகளில் விற்று எழுதி கொள்ளாமைக்கு கட்டாயமாக ஒரு கொப்பி வச்சால் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட ஆகல ஈஸியாக பார்த்துக்கொள்ளலாம். அடிக்கொருக்க பார்க்கும்போது ஞாபகத்தில் நிற்கும் இல்லைங்களா. இந்த மெத்தடை தான் நான் யூஸ் பண்ணேன் நிறைய மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு இல்லைங்களா. 90 அப் எடுக்கிறதுக்கு, 90க்கு மேலே மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மெத்தட் பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் சொன்னேன்,
அதை எடுத்துக்கொள்கிற முறையில் தான் இருக்கிற. சரியா? ஸோ அடுத்த கொஷின் வந்து கம்பெனி ஒன்றினை கூட்டிணைக்கும் போது பயன்படுத்தப்படும் ஆவணங்கள் தொடர்பிலான 2 கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன. ஸோ கூற்று ஏ வந்து வழங்கப்படக்கூடிய பங்குகள் தொடர்பான விவரங்களும் பணிப்பாளர் அதிகாரங்கள் கடமைகள் தொடர்பான விவரங்களும் அமைப்பு விதியில் காட்டப்படும். கூற்று ஏ. கூற்று பி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கேள்விகள் வந்து நீங்கள் கட்டாயமாக கேள்வியை வாசிச்சு தான் போகணும். சரியா? கூற்றுக்கள் தந்திக்கிறது. சரியா? அதே மாதிரி சில கேள்விகளுக்கும் எப்படி இப்போ நாங்கள் மேலே வாசிச்சு வந்தோம் அரசு வணிகங்களோட அந்த நோக்கங்கள் இலக்குகள். ஸோ அந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்து டக்குனு கேள்வியை வாசிச்சுட்டு தான் நீங்கள் இதை வாசிக்கணும். ஏன்னா வந்து அது எந்தத்துக்கு வாசிக்கிறோம் எந்தத்துக்கு இது வந்து ஒரு ஐடியா எடுக்க இயலாகும். ஆனால் அதுக்கு வாசித்த டைம் தான் வேஸ்ட் ஆகும். கட்டாயம் டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். சரியா? அப்போ வந்து இல்லை கூற்று ஏல சொல்லிக்கிற விஷயம். அடுத்த இது கேள்விங்க பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே தரப்போ எந்த இதாக இது மாதிரி கேள்வி எடுக்க போகல கட்டாயமாக ஃபஸ்ட் வந்து கேள்வியே பார்த்துக்கோங்க. மேலே தரப்பட்ட 2 கூற்றுக்களில் சரியான விடையாக கேட்டுக்கிறேன். சரியா? கூற்றியே வழங்கப்படக்கூடிய பங்குகள் தொடர்பாக விவரங்களும் பணிப்பாளர்கள் அதிகாரங்கள் கடமைகள் தொடர்பான விவரங்களும் அமைப்பு விதியில் காட்டப்படும். ஸோ அமைப்பு விதி பற்றி நாங்கள் நோட்ஸ் பாடத்தில் படித்தோம். கட்டாயமாக தெரியாதாக்கா அந்த நோட்ஸ் வீடியோ ரிப்பீட் பண்ணி சரி பாருங்கள். சரியா? அதுதான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி தந்தேன். அதுதான். சரியா? ஸோ அமைப்பு விதி அப்படின்னா வந்து அதில் ஒரு ஃபார்மேட்டிக்கிற நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். எப்படின்னா அது ஒவ்வொரு கம்பெனிடையும் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஸோ இந்த அமைப்பு விதி அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த கம்பெனிக்கு தேவையான உரிமை அவங்களோட பங்குதாரர்கள் உரிமைகள் கடமைகள் அதே மாதிரி வந்து எப்படி இந்த கம்பெனி இயங்க போகுது. ஸோ அதை வச்சு ஒரு ஃபார்மேட்டுக்கு ஒரு புக் மை கைட் மை அவங்க தயாரிப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனியும் தயாரித்ததுக்கு பிறகு தான் அந்த கம்பெனி எப்படி இயங்க போகிறோம் யாருக்காக வேண்டி செய்கிற என்ன பொருள் உற்பத்தி செய்கிற அது எல்லாத்தையும் பற்றினது தான் அந்த விதி லீக்கிறோம். அவங்களுக்கான பொறுப்பு எந்த கடமை எந்தண்டு. ஸோ அதான் அமைப்பு விதி ஒரு கம்பெனிகிட்ட. சரி, அதை வச்சு தான் தேவையான மூலதனம் திரட்டுறாலும் அதை கம்பெனியை பதிவு செய்கிறாலும் எல்லாம் வந்து அதை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஸோ வந்து அப்போ இங்கே சொல்லிக்கிறேன் தண்டா பங்குகள் தொடர்பான விவரங்கள் பணிப்பாளர் அதிகாரங்கள் கடமைகள் தொடர்பான விவரங்கள் அமைப்பு விதியில் காட்டப்படும். சரியா இல்லையா? தட்ஸ் ரைட். கூற்றொன்று சரியானது. ஸோ அடுத்ததையும் பார்க்கலாம். கூற்று பி பங்குதாரர்களுக்கு வாக்களிக்கும் உரிமைகள் தொடர்பான விவரங்கள் விதிகள் பிரமாணங்கள் தொடர்பான விவரங்களும் கூட்டிணைத்தல் சான்றிதழில் காட்டப்படும். கூட்டிணைத்தல் சான்றிதழ் ஒரு கம்பெனியை வந்து கம்பெனியாக பதிவு செய்கிற 2007 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழால் கம்பெனி பதிப்பாளர் நாயகத்தில் வச்சு என்ன செய்கிற கம்பெனியை பதிவு செய்கிற ஒரு கம்பெனியை பதிவு செய்யறதுக்காக வேண்டி வழங்கப்படுற சான்றிதழ் தான் கூட்டிணைப்பு சான்றிதழ். ஸோ கூட்டிணைப்பு சான்றிதழ் வந்து ஒரு பங்காளருக்கான வாக்களிக்கும் உரிமை அதை பற்றி எல்லாம் இருக்காது. சரியா? அது எப்படி என்றால் வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரிக்கும் அதில் வந்து கம்பெனியோட நேம் போட்டிக்கும் கீழால் வந்து கம்பெனியோட எப்போ கூட்டிணைக்கப்பட்ட அதில் கீழால் இயக்குனரோட கடிதம் இயக்குனரோட சைன் பண்ணிப்பார். இங்கே வந்து கம்பெனி பதிப்பாளர் நாயகத்தில் சைன் பண்ணிப்போம். ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஆகிக்கும். அதில் வந்து பெருசாக நோட்ஸ் எழுதி வைக்க மாட்டான். சரியா? உங்களுக்கு வேணுமாடா நோட்ஸுக்கு நான் ரெஃபரன்ஸுக்கு ஒரு இப்படி கூட்டிணைப்பு சான்றிதழோட ஃபோட்டோட போட்டுறேன். கூகுளில் இந்த எடுத்து போட்டுறேன். சரியா? ஸோ வந்து அப்படி தான் இருக்கும். அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்காது. ஸோ அப்போ கூற்று பி வந்து தவறானது. அப்போ கேள்வியில் விடைவம் ஏ மாத்திரம் சரியாகும். ஸோ அது மட்டும்தான் விட சரியாக வரும். அடுத்த எல்லாம் பொருந்துமா? பி மாத்திரம் சரியாகும். பி பில ஏபி ரெண்டும் பிழையாகும். பிழை ஏயும் பியும் சரியாகும். பிழை. ஸோ அப்போ எது விட வரணும்? மிக பொருத்தமாக விட ஒன்றாவது. அது சரியாக இருந்தால் உங்களுக்கு கிளாரிட்டி ஒண்டிக்கிறேன் அர்த்தம். சரியா? அதுக்கு தான் சொன்னால் பேப்பரை செஞ்ச உரையை நீங்கள் இந்த கிளாஸை பாருங்கள். சரியா? ரெக்கார்டிங் தானே எப்பயும் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த கொஷன் வந்து தனியுடைமை வணிகம் தொடர்பில் சரியான கூற்றை தெரிவு செய்க. தனியுடைமை வணிகம் வந்து தனிநபருக்கு சொந்தமான வணிகம். எங்கள் நோட்ஸ் பாடத்தில் நீங்கள் கட்டாயம் படிச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தெரியும். நோட்ஸை வந்து நான் ஒழுங்காக தெளிவாக படித்து தந்திக்கிறேன் லாஸ்ட் கிளாஸில். தயவு செஞ்சு நோட்ஸ் சொல்லி இந்த படித்தது தானே என்கிட்ட விடாமக்கி ஒரு ரிவைஸ் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ தனியுடைமை வணிகம் தொடர்பில் சரியான கூட்டினை தெரிவு செய்ய. ஸோ தனியுடைமை வணிகம் அப்படின்னா வந்து தனியொருவருக்கு சொந்தமானது. சரியா? அப்போ பதிவு செய்தல் கட்டாயமானது. அது சரியா? ஒரு பக்கத்தில் எப்பவுமே கணக்காய்வு செய்தல் கட்டாயமானது. ஆடிட்டிங் பண்ணணுமா? அது எப்படியும் இல்லை. ஆடிட்டிங் பண்ணுறது வந்து பொதுவாக வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி பட்டியலிடப்பட்டது அப்படின்னா பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படுத்தப்பட்ட கம்பெனி தான் பொதுவாக ஆடிட்டிங் செய்கிறது. அதே மாதிரி வருமான வரி செலுத்தல்கள் கட்டாயமானது. அடுத்த உள்ளூராட்சி மன்ற அமைப்புகள் சட்ட பிரமாணங்களுக்கு பின்பற்றுவது கட்டாயமானது. இதில் மிகவும் சரியான கூட்டுதுண்டா
உள்ளூராட்சி அமைப்புகளின் சட்ட பிரமாணங்களுக்கு பின்பற்றுதல் கட்டாயமானது. அதுதான் என்ன விடையாக வரணுமே. எந்த விஷயம் வேண்டாம் வந்து பதிவு செய்யணுமா தன்னுடைமை வணிகத்தை? தன்னுடைமை வணிகம் உண்டு தனது சொந்த பேரில் இருந்தால் அதை கட்டாயம் பதிவு செய்யணுமா? இல்லை. அவருடைய பேரில் இருந்தால் பதிவு செய்ய தேவையில்லை. ஆனால் அவரோட பேர் இல்லாமல் வேறொரு பேரில் இருந்தால் கட்டாயமாக பதிவு செய்யணும். பேரை கட்டாயம் இல்லை, பேரை பதிவு செய்யணும் இல்லைங்கச்சா. அப்போ 1ஆம் விட வரையலாம். 2ஆம் விட எப்படிக்கும் வரையில ஒடிட்டிங் பண்ணுறது. வருமான வரி செலுத்துதல் கட்டாயமானது. ஸோ வந்து வருமான வரி செலுத்தணும்னா அந்த வரி அவர தனியுடைமை வணிகத்தின் பேரில் வருமானம் செலுத்துகிற இல்லை, சட்ட ரீதியான தனிமந்தஸ்து காணப்படாது. ஸோ அப்படி என்ன செய்யணும்? தாரி ஓனர்ட பேரில் தான் செலுத்தணும். அப்போ தனியுடைமை வணிகம் செலுத்தணுமா வருமான வரி? இல்லை. தனியுடைமை வணிகத்திட ஓனர் உரிமையாளர்ட பேரில் தான் வருமானம் செலுத்தணும். அதுவும் வருமான வரியிட அந்த க்ரைட்டேரியாவை மீட் பண்ணால் மட்டும், அதுக்கான வருமானம் உழைச்சா மட்டும்தான் எந்த வருமான வரி செலுத்தணும். இல்லாட்டி செலுத்த தேவை கட்டாயம் செலுத்திக்கிறதால இல்லை. வருமான வரி செலுத்தல் வேண்டும்னு சொல்லியிருந்தால் சரி, கட்டாயமானது செலுத்துகிற போல தான் அதில் கொஞ்சம் அது பிழையாக மாறுது. அடுத்த உள்ளூராட்சி மன்றங்கள்கிட்ட சட்ட பிரமாணங்களுக்கு பின்பற்றுதல் கட்டாயமானது. ஸோ அவங்களோட சட்டத்திட்டங்கள் காணப்படும் ஒரு வணிகங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி இது நடந்து கொண்டு தான் வணிகங்களை நடத்தணும். அது கட்டாயமான விஷயம். ஸோ அப்போ அதுதான் சரியான குற்றம் வரும். சரியா? ஸோ வந்து அடுத்த கேள்வி, பின்வரும் அட்டவணையானது அரச வருமான மூலங்கள் சிலவற்றையும். ஸோ இந்த கேள்வி பார்த்தோம். சரியா? டபுள் கிளிக் ஆகிட்டு. ஸோ சாரி, அதுக்கான ஆன்சர் எந்த இது வரணும்? 4th ஆன்சர் தானே வரணும். யா, அதை நான் பார்த்தோமே ஏற்கனவே. அடுத்த கேள்வி, பின்வருவன வணிகங்களுக்குரிய சில குணாம்சங்கள் ஆகும். அதில் 1வது வந்து குறைந்தளவான சட்ட நடைமுறைகளின் தேவைப்பாடு, தொடர்ச்சியான நிலைத்திருத்தல், வரையறுக்கப்படாத பொறுப்பு. ஸோ கேள்வி போகலாம். மேற்குறித்தவற்றுள் பங்குடைமை ஒன்றின் குணாம்சங்களை மாத்திரம் உள்ளடக்கிய தெரிவு. எப்படி? பங்குடைமை ஒன்றுட. ஸோ பங்குடைமை ஒன்றுக்கு மட்டும் உரித்தனத்தை நாங்கள் என்ன போடணும்? சரி, இதில் மெயினாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக நிலைத்திருத்தல் வந்து எப்படியும் வராது. சரியா? வரையறுக்கப்படாத பொறுப்பு, பரஸ்பர முகவராண்மை, வணிகத்தின் பெயரில் வரி செலுத்துதல். ஸோ வந்து நாங்கள் பார்த்தோம் தனியுடைமை வணிகம், பங்குடைமை, வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி. இது வேணும்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நோட்ஸாக. இவங்க எல்லாருக்கும் சட்ட ரீதியான தனி மனித அந்தஸ்து கிடையாது. எதுக்கு? தனியுடைமை, பங்குடைமை, வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி. எப்படி? வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி. இவங்க 3 பேருக்கும் வந்து சட்ட ரீதியான தனி அந்தஸ்து கிடையாது இல்லைங்களா. அப்போ சட்ட ரீதியான தனி அந்தஸ்து காணப்பட்டதாக இருக்கண்டா அரச கம்பெனிகளுக்கும் வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிகளுக்கும். சரியா? அப்போ அவங்களுக்கு தான் காணப்படுற. அடுத்த கூட்டுறவு. சரியா? மெயினான விஷயங்கள் அதுதான். கட்டாயம் இந்த நோட்ஸை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து பாருங்கள், வணிகத்தின் பேரில் வரி செலுத்துதல் இங்கே ஒரு மெயினான பாயிண்ட் இது. ஸோ வணிகத்தின் பேரில் வரி செலுத்துதல்ன்றா சட்ட ரீதியான அந்தஸ்து காணப்படுதுன்னு சொல்கிறது அர்த்தம். வணிகத்தின் பேரில் வரி செலுத்தியிருந்தா இருக்குது சட்ட ரீதியான தனி அந்தஸ்து காணப்படுற வணிகங்களுக்கு மட்டும். அது யாருக்கு? வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிக்கும் அரச கம்பெனிகளுக்கு தான் அப்படி செலுத்திடும். அப்போ தனியுடைமை, பங்குடைமை, அதே மாதிரி வந்து வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி இவங்களுக்கு வந்து தனது வணிகத்தின் பேரில் வரி செலுத்த இயலா. ஸோ அந்த விட வருமா? அப்போ ஈவார விடையெல்லாம் கட் பண்ணிடும். எனக்கு ஈவார விடையும் தீக்கிற 4வது, 5வது, 1வது. ஸோ எங்களுக்கு விட வரணும் தான் 2வது இல்லாட்டி 3வது. இதில் கெஸ் பண்ணுற ஈஸி ஆகிக்கும். ஸோ ஒன்று தெரிஞ்சாலும் உங்களுக்கு கெஸ் பண்ணுற ஈஸி ஆகிக்கும். அதேமாதிரி பரஸ்பர முகவராண்மை. இந்த பரஸ்பர முகவராண்மை வந்து 2லேயும் மிக்கிறதானே. அப்படின்னா வந்து அந்நியோன்ய இடைத்தொடர்பு படித்தோம் தானே, அதுதான் பரஸ்பர முகவராண்மைன்னு சொல்கிறேன். ஸோ அந்நியோன்ய இடைத்தொடர்பு போட்டு பரஸ்பர முகவராண்மை 2, 3, 2 நீங்கள் வேணும் நோட்ஸ் எழுதிக்கோங்க. சரியா? அப்போ பரஸ்பர முகவராண்மை என்றால் என்னென்னு கேட்டால் வந்து கேட்கலாம் சம்டைம். அப்படி தானே பேப்பர் எடுக்கிற லாஸ்ட் இயர் கொஷன்லேருந்து தான் இந்த இயருக்கு கேள்வி எடுப்பாங்க. அப்படி தான் பேஸ் பண்ணி எடுப்பாங்க கேள்வி. ஒரு கனெக்ஷனில் தான் போகும். ஸோ அந்த அப்போ உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அப்போ கட்டாயம் பரஸ்பர முகவராண்மை அந்நியோன்ய இடைத்தொடர்பு அப்படின்னா பங்குடைமையில் உள்ள பங்குதாரர்கள் தமக்கிடையே முதல்வர் முகவர் என்ற உறவு அடிப்படையில் பங்குடைமை கர்மங்களில் ஈடுபடுவர். அதாவது வந்து ஒவ்வொரு பங்காளருக்கு முதல்வராகவோ அல்லது முகவராகவோ செயற்படுவர். ஸோ இதுதான் நார்மலாக சொல்ல போனால் பரஸ்பர முகவராண்மை. விளைஞ்சா? அடுத்த விஷயம் தான் வரையறுக்கப்படாத பொறுப்புகள். ஸோ பரஸ்பர முகவராண்மை பங்குடைமை கட்டமைக்கும். ஸோ இப்போ 2வது 3வது வரும், அது 2லேயும் மீக்கிற. ஸோ வரையறுக்கப்படாத பொறுப்புகள் எப்படி? வரையறுக்கப்படாத பொறுப்பு தானே எப்படி 2லேயும்? எப்படி நான் படித்தோம்? தனியுடைமையிலையும் வரையறுக்கப்படாத பொறுப்பு, பங்குடைமையிலையும் வரையறுக்கப்படாத பொறுப்பு. அதே மாதிரி வந்து வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியில் வரையறுக்கப்பட்ட பொறுப்பு. அதோட பேரில் இருக்கிற வரையறுக்கப்பட்டண்டு அப்போ மூலனுக்கேற்ப வரையறையே காணப்படும் இல்லைங்களா. அப்போ வரையறுக்கப்படாத பொறுப்பு வருமா இல்லையா? கட்டாயமாக வரும்.
சி வரும். அது ரெண்டுலேயுமே இருக்கிறேன். அதே மாதிரி தொடர்ச்சியாக நிலைத்திருத்தல். ஸோ தொடர்ச்சியாக நிலைத்திருத்தல்ன்ற குணாம்சம் வந்து இனே பொருந்துமா பொருந்தாதா? சிலவகம் தொடர்ச்சியாக நிலைத்திருத்தல்ண்டா அந்த நீடித்த காலத்துக்கு தொடர்ச்சியாக அந்த வணிகம் இயங்கும்னு சொல்கிறது. ஸோ ஒரு வணிகத்துக்கு கணக்கு செய்கிறேன்டா வந்து கட்டாயமாக தொடர்ந்து இயங்கும் தொடர்ந்து இயங்கும் நிலைப்படணும், ஆனப்படணும். அதை வச்சு தானே அவங்க கணக்கு செய்கிறாங்க நீண்ட காலத்துக்கு. அப்போ அதெல்லாம் மீக்கு காணப்படுமா? தனியுடைமை பங்குடைமைக்கு காணப்படாது. அப்போ அது ஒரு குணாம்சம் எடுக்கலுமா? குணாம்சமாக எடுக்கலாம். அப்போ தொடர்ச்சியாக நிலைத்திருக்குன்னு அவங்களுக்கே தெரியும் அந்த வணிகம் எவ்வளோ நாளைக்கு இருக்குமெண்டு. கெஸ் பண்ணி செல்லவே பிஸ்னஸில் அப்படி கெஸ் பண்ணுறவுண்டே இல்லை. சரியா? அப்போ ஃபஸ்ட் வீடியோ பாருங்கள், குறைந்த அளவான சட்ட நடைமுறைகள். குறைந்த அளவு சட்டம் பெருசாக இந்த கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ சட்ட நடைமுறைகள் இல்லை தானே பங்குடைமையாக தண்ணி விடுமே, அவ்வளோ பெரிய சட்ட நடைமுறைகள் குறவு. அப்போ சட்ட நடைமுறைகள் குறைவாகிக்கிறது தான் இந்த பங்குடைமை. அது ஒரு குணாம்சங்கள். அப்போ எது வீடு வரும்? ஏசிடி 2வது வீடு. சரியா? ஸோ அடுத்த கேள்வி 11வது கேள்வி. ஸோ நாங்கள் கொஞ்சம் குயிக்காக முடிக்கணும். ஏன்னா வந்து நாங்கள் ஒரு டைம் டேபிளுக்கு படித்து நாங்கள் பேத்திக்கிறோம். ஸோ அதில் முடிக்க கேஸில் அதே ஓடுறதுக்கே போக முடியல. எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்னே ஆகலாம். ஸோ அதே மாதிரி நாங்களாம் போகலாம். சரியா? ஆனால் நாங்கள் எய்ம் பண்ணதை முடிச்சுட்டு தான் போவோம் எக்ஸாமுக்கு. நாங்கள் டார்கெட் பண்ண ரிசல்ட்ஸுக்கு போகணுமெண்டா நாங்கள் டார்கெட் பண்ண ப்ரொசஸில் ஃபுல் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். சரியா? கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம், நல்லதே நடக்கும். யாரோ சின்னமாய்க்கே. சரியா? அடுத்த கேள்வி போவோம். பின்வரும் அட்டவணையானது வணிகங்களுடைய இணைப்பு உபாயங்களையும் அவற்றின் தொடர்புடைய உதாரணங்களையும் காட்டுகிறது. ஸோ அது வரையில் வந்து இணைப்பு உபாயங்களுக்கு கிடையான இணைப்பு, நிலைக்கொத்து பின்னோக்கி இணைப்பு, நிலைக்கொத்து முன்னோக்கி இணைப்பு, இது பல்வகைப்படுத்தப்பட்ட இணைப்பு. சரியா? இதில் பாருங்க, ஸோ சரி, நாங்கள் வந்து இந்த 4ஆம் பாடத்தை வந்து வணிகங்கள் ஒன்றிணைதல் கூட்டு வணிகம் பற்றி பார்த்தோம். கூட்டு வணிகத்தில் வந்து வணிகங்கள் ஒன்றிணைந்த முறைகள் பார்த்தோம். எப்படி கையகப்படுத்தல் அல்லது ஒன்றிணைதல். சரியா? அதில் வந்து அந்த வணிகங்கள் இணையக்கூடிய முறைகள் பார்த்தோம். எப்படின்னா கிடையான இணைப்பு, நிலைக்குத்தன இணைப்பு, முரண்பாடான இணைப்புன்னு 3 இணைப்பு பார்த்தோம். சரியா? அப்போ அதை பற்றி தான் கேள்வி வந்துக்கிறேன். 1வது பாருங்க, வேறொரு கைத்தொழிலில் ஈடுபடுகின்ற நிறுவனம் ஒன்றை இணைத்துக் கொள்ளல். வேறொரு கைத்தொழில் அப்படின்ற முரண்பாடான இணைப்பு. வேறொன்று அப்படின்னு வந்தாலே எப்படி இந்த வணிகத்தோட சம்மந்தம் இல்லாத இன்னொரு வணிகத்தோட இணையத்தை வந்து முரண்பாடான இணைப்பு. அங்கே முரண்பாடான இணைப்புக்கு வேறொரு தந்திருக்கிறான் பல்வகைப்படுத்தப்பட்ட இணைப்பு. டிஃபரெண்ட் பல்வகைப்படுத்தப்பட்ட இணைப்பு அப்படி தான் ஒரு பேரில் தருவான். ஆனால் வேர்டுக்கான மீனிங் ஒன்றா தான் இருக்கும். ஸோ இப்போ 4வதுக்கு வந்து எந்த வரணும்? ஏ வரணும். 4வதுக்கு ஏ வர விட எந்த தீக்கிற உண்டே தைக்கிற விடையை வச்சு கண்டுபிடிச்சிருக்கு. சரியா? 1வது வச்சே விடைக்கு பேத்துறையிலும் கடைசியாக விட 5வது விட இல்லைங்கச்சா? ஈஸியாக விடையை பேத்துட்டான். அப்போ அதில் விட சரியான பார்க்கலாமே. ஒன்றா கிடையாது நினைப்பு. அப்போ 1க்கு டி வருமா? டி எந்த முன்னர் வாடிக்கையாளர்களை வாடிக்கையாளர் செயல்பட்ட நிறுவனம் ஒன்றை இணைத்துக்கொள்ளும். என்ன சொல்கிறாங்க? அவங்களுடைய வாடிக்கையாளர் இருக்கிற கம்பெனி ஒன்று இணைச்சிக்கொள்கிறான். அப்போ இந்த ஒரே வணிகம் தானே. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 2 செலூன் இணையன்னு வச்சுக்கோங்களேன். 2 செலூன்லேயும் கொண்டு வெட்டுறாக்கள் 2 செலூனுக்கும் போவாங்க. அப்போ 2 கம்பெனிலேயும் வாடிக்கையாளர் ஒருத்தர் தான். ஒரே ஆள் நான் வாடிக்கையாளர் தைப்பாங்க. அப்போ 2 வணிகம் ஒரே துறையில் தான் இயங்குற. அப்போ அது கிடையாது இணைப்பு இல்லைங்கச்சா? அதே மாதிரி நிலைக்கொத்து பின்னோக்கி இணைப்பு. அது எந்த சொல்லியிருக்காங்க? பி எந்த ஒத்த கைத்தொழிலில் ஈடுபடுகின்ற நிறுவனம் ஒன்றை இணைத்துக்கொள்ளல். ஒரே கைத்தொழிலில் ஈடுபடுகின்ற நிறுவனம் ஒன்றை இணைத்துக்கொள்ளல். இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆகுது, கொஞ்சம் இருங்க பார்க்கலாம் இந்த கேள்வியை கொஞ்சம். அப்போ ஒத்த கைத்தொழில் ஈடுபடுகிற ஒரே கைத்தொழிலில் ஈடுபடுற நிறுவனங்களை இணைத்துக்கொள்வது நிலைக்கொத்து இணைப்பு. முன்னர் விற்பனைதாரர்களாக செயல்பட்ட நிறுவனம் ஒன்றை இணைத்துக்கொள்ளல். அவங்க விநியோகஸ்தர்களாக அப்படின்னா வந்து 1வது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருந்தவங்க. அவங்கள வந்து எந்தக்கு வர நிலைக்குத்து முன்னோக்கி இணைப்பு தானே. 3வதுக்கு சி, அது சரி தானே. அப்போ தான் வீடு வரணும் இல்லைங்கச்சா? ஒரே கைத்தொழில்ன்ற வந்து இப்போ ரப்பர் ஃபேக்ட்ரியில் வந்து யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு ரப்பர் பால் விற்கிற உற்பத்தி செய்கிற கம்பெனியும் சப்பாத்து உற்பத்தி செய்கிற கம்பெனியும் இணைஞ்ச ஒரே கைத்தொழில் தான். என்ன கைத்தொழில்? ரப்பர் கைத்தொழில் தான் ஈடுபடுற 2 பேரும். ஒரே கைத்தொழில் ஈடுபடுறாக்கள் தான் பின்னோக்கி இணைப்பாக அவனை போட்டுக்கொள்ளணும். நிலைக்குத்து முன்னோக்கி இங்கே உதாரணம் தந்திக்கிறான்.
அப்போ நிலைக்குத்து இதை குழப்பறதுக்கு இவ்வளோ தைக்கிற வேறு ஒன்றுமே இல்லை, வேறு குழப்பறதுக்கான வழி இல்லை. அந்த கேள்வியை சுற்றிட்டு தான் இவ்வளோ தான் எடுக்கணும் கேள்வி. ஸோ அதுக்காக வேண்டி தான் அப்படி தந்திக்கிறான். நிலைக்குத்தினை புடதை நிலைக்குத்து பின்னோக்கியதுக்கு உதாரணமாக தந்திக்கிறான் ஒத்த கைத்தொழில் பெற்ற வணிகம் அப்படின்னு சொல்லி. இல்லைஞ்சா அவ்வளோதான் என்ன சொல்லிக்கிறேன், வேறு விஷயம் உண்டே இல்லை. அப்போ நான் அதுதான் வீடு வரேன் டிபிசிஏ. ஸோ நான் நம்பர்ஸை மாற்றி போட்டிப்பேன், உங்களோட பாஸ்போர்ட்லேயும் செக் பண்ணிக்கோங்க சரியா. டிபிசிஏ. ஸோ அடுத்து வந்து 12வது, பொது பண்டங்களின் விலை அதிகரித்த போது உற்பத்தியை குறைக்கும் சந்தர்ப்பத்தில் வணிகம் ஒன்றின் விற்பனை புறவிலும் லாபத்திலும் உடனடியாக ஏற்படக்கூடிய விளைவு. ஸோ ஏன்னா உடனடியாக ஏற்படக்கூடிய விளைவு. ஸோ இங்கே நான் ஒன்று சொல்லித்தரேன், விற்பனை புறவுக்கும் லாபத்துக்கும் எதிர்கணிய தொடர்பு. இல்லைங்களா? சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நான் பழைய வேறொரு யோசனை சொல்லிட்டேன். ஸோ இந்த தொடர்பு செல்ல எனக்கு என்ன விஷயம்டா, உங்களுக்கு இதை ஒரு டிரெக்ட் இதில் பார்க்கலாம். எப்படி என்ன வந்து ஒரு பொருளோட விலை அதிகரிச்சுட்டு சரியா, ஒரு பொருளோட விலை அதிகரிச்சுட்டு உற்பத்தியை குறைக்கிறான். அப்போ அந்த பொருளான வளங்கள் எப்படி இருக்கும், சப்ளை, இது வந்து எக்கானமிக்ஸ் கேள்வி மாதிரி தான் சரியா. ஸோ சப்ளை குறைவாயிக்கும் இல்லைஞ்சா, விலை கூடினதுக்கு சப்ளை குறைவாயிக்கும். ஸோ விற்பனை பொருள் வந்து விற்பனை வருமானம், விற்பனை மூலம் கிடைக்கிற வருமானம். ஸோ வந்து உற்பத்தி செய்கிற அளவும் குறையும் போது சரியா, விலையை மட்டும் கூட்டி சரி வரல இல்லைஞ்சா, விலையை மட்டும் கூட்டி சரி வரல. அப்போ உற்பத்தி செய்கிற அளவையும் கூட்டினா தான் விற்பனை பொருள் அதிகரிக்கும் இல்லைஞ்சா. பாருங்கள், 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்கிறாங்க, எத்தனை 1000 பொருள் விற்கிறாங்க. அப்போ எவ்வளோ, 1,00,000 ரூபா. இப்போ அந்த பொருள் 150 ரூபா மாறுது சரியா. அந்த பொருள் உற்பத்தி 1000லேருந்து எவ்வளோ, ஒரு 300 மார்க் வச்சுக்கோங்களே. அப்போ பாருங்கள், 150 தர 300 4500. அது அங்கே எவ்வளோ வந்துச்சு, 100 தர 1000 1,00,000. அப்போ இங்கே 45,000 வருது, அங்கே 1,00,000 வருது இல்லைங்களா. அப்போ இங்கே இந்த உதாரணம் எப்படின்னா, விலை கூடின ஆனால் உற்பத்தி செய்கிற அளவு குறைஞ்சிடுச்சு. அதுக்காண்டி விற்பனை பொருள் கூடுமா, கூடாது, குறையும். விற்பனை பொருள் குறையும், 1,00,000லேருந்து 45,000 குறைஞ்சிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அது உதாரணம் வச்சு செய்யலாம். அப்போ குறையும். அது மாதிரி லாபம் கூடுமா குறையுமா, லாபம் கூடுமா குறையுமா, ஐநே வச்சு பார்க்கலாம் உங்களுக்கு. இப்போ 100 ரூபாய்க்கு விற்க போகல, லாபம் 20 ரூபாண்டா 2,000 ரூபா லாபம். இங்கே கூடும்போது எவ்வளோ கூடும், 70 ரூபா வரும். அது கூடும்போது எவ்வளோ வரும், 2,800 2,000 ரூபா 1,800 கிட்ட வரும் இல்லைங்களா. 1,500 வரும். அங்கே 2,000 வரும், இங்கே 1,500 வரும். அப்படின்னா இங்கே செல்ல வரதுன்னா வந்து ஒரு விற்பனை பொருள் குறைஞ்சா லாபமும் குறையும் கட்டாயம் இல்லைங்களா. விற்பனை வருமானம் குறைஞ்சா லாபமும் குறையும். அது ரெண்டு தொடர்பு வந்து நேர்கணியமாக தான் காணப்படும். விற்பனை இதை கேள்வி மாதிரி திரும்பி வராது, இருந்தாலும் என்ன வச்சுக்கோங்க, விற்பனை பொருள் குறைஞ்சா லாபமும் குறையும், சேம் விடை. அப்போ இந்த வீடு வரும், 4வது வீடு வரும் சரியா. ஸோ அடுத்த கொஷன் வந்து, நிறுவனம் ஒன்று நிலையான சொத்தொன்றினை விற்கும் போது அதன் கிரயத்திலும் பார்க்க மேலதிகமாக பெற்றுக்கொள்ளும் தொகையானது வரியை கணிப்பிடும்போது. ஸோ ஒரு நிலையான சொத்து அப்படின்னா வந்து ஒரு மோட்டார் வாகனமோ, ஒரு பங்கோ, இல்லாட்டி ஷேர்ஸ் தெரியும் தானே, ஒரு பங்கோ இல்லாட்டி ஒரு நிலையான சொத்தொன்றை விற்கும்போது அதுக்கு ஒரு கொஸ்டிங் தானே, அந்த கிரயத்தையும் பார்க்க கூடுதலாக விற்றா ஒரு ப்ராஃபிட் ஒன்று வரும், மேலதிகமாக லாபம் கொண்டு வரும். சரி, அந்த லாபத்தை வந்து நாங்கள் அக்கௌண்டிங் படி ஒரு வேறு வேர்டுன்னு வச்சு தான் அதை நாங்கள் செய்வோம் பார்ப்போம். இந்த வேர்டுண்டா வந்து மூலதன ஆதாயம் அப்படி தான் சொல்லுவோம். அது நோட்ஸ் வந்து இல்லை. ஸோ அது வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான். ஸோ உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து எப்படின்னா, அன்றாட விற்பனை மூலம் உருவாகிறது வந்து இந்த வருவாய் சரியா. அதே ஒரு சொத்தொன்றை விற்று பெற்றுக்கொண்டால் வந்து அது சொத்து அடிப்படையில் மாற்றமடையும். ஸோ வந்து ஒரு நிலையான சொத்தண்டை வந்து மூலதன ஆதாயம்னு சொல்கிறோம். ஒரு பங்கொண்ட பெருமதி அதிகரிப்பு ஏற்பட்டால், அது வந்து இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு நோட்ஸ் எழுதி கொண்டாலும் நல்லா இருக்கும். ஸோ என்னென்னா வந்து ஒரு கம்பெனி ஒன்றின் பங்கொன்றின் சந்தை விலையில் ஏற்படும் அதிகரிப்பானது, பெருமதி அதிகரிப்பானது, அந்த அதிகரிக்கும் தொகை வந்து மூலதன இலாபம் என்று அழைக்கப்படும். அந்த அதிகரிக்கும் தொகையினால் கிடைக்கும் நன்மை வந்து
மூலதன லாபம் என அழைக்கப்படும். ஸோ உங்களுக்கு எழுதணும்டா, ஒரு கம்பெனியின் பங்கொன்றின் சந்தை விலையில் ஏற்படும் பெறுமதி அதிகரிப்பினால் அப்பங்கின் உரிமையாளர் அடையும் நன்மையானது மூலதன லாபம் என அழைக்கப்படும். ஸோ இங்கே வந்து விட வர மூலதன ஆதாயம். ஸோ சிம்பிளாக நிலையான சொத்து தானே, நிலையான சொத்தம் பங்குன்றது ஒரு நிலையான சொத்து தான், மூலதன ஆதாயம் தான் நக்கும் வரும். சரியா? கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் கெயின் இங்கிலீஷில். ஸோ சரி, அடுத்த கேள்வி. லாபம் வந்து அன்றாட விற்பனை நடவடிக்கையில் உருவாகிறது. அது வருவாய் அப்படின்ற வந்து ஒரு ஏனைய வருமானமாக தான் கொள்கிறேன். சரியா? ஏனைய வருமானம் இந்த வட்டி வருமானம் அதெல்லாம் வந்து ஏனைய வருமானமாக கொள்கிறேன். இப்போ அடுத்த கேள்வி வந்து பங்குடைமை சட்டத்தின் 24ஆம் பிரிவுக்கு அமைவாக வணிகத்தின் பங்காளர் மூலதன வட்டி செலுத்தப்படுதல் வேண்டும். இல்லை சரி பிழை அப்படியுமே. மேலதிக மூலதனத்திற்கு 5% வருடாந்த வட்டி பேர் பங்காளர் கொடுத்துட்டு. சரி, பங்காளர் சேர்க்க சம்பளம் வழங்கப்படுது. மூலதன விகிதாசாரத்துக்கு அமைவாக லாப நட்டங்கள் பகிரப்பட வேண்டும். ஸோ இதுக்கு எப்படி வரும்? இல்லை எந்த கேள்வி ஃபுல்லாக போட்டு இல்லை, ஸோ மிஸ் ஆகிக்கணும்னு நினைக்கிற மாட்டுக்கு. ஸோ வணிகத்தின் பங்காளர்கள் மூலதன வட்டிக்கு வட்டி செலுத்தப்படுதல் வேண்டும். அது சரியா? அது பிள்ளை. சரிதானே? பங்காளரோட மூலதனத்துக்கா? இல்லை, மேலதிக மூலதனத்துக்கு கடனாக வழங்குற. அப்போ 2வது விட சரி. 3வது பிள்ளை. 4வது அது சரிதான் விஷயம், ஆனால் அதுக்குள்ளே வேறு அந்த பிரிவா 48ஆம் பிரிவுக்குள்ளே அந்த பிரிவுக்குள்ளே வருது. ஸோ அதுக்குள்ளே வராது. விடையும் சரி, ஆனால் அந்த 24ஆம் பிரிவுக்குள்ளே வராது. பங்காளர் மூலதன விகிதத்துக்கு அமைவாக இலாப நட்டங்கள் பகிரப்படுதல் வேண்டும். அது பிள்ளை. எப்படி? சமனாக பகிரப்படணும். சட்டத்துக்கு அமைவாக சமனாக பகிரப்படணும். அப்போ இது சரியான விட இது 2வது. அஃப்கோர்ஸ் இது 2வது தான் வரணும். சரியா? நீங்கள் நோட்ஸை படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது மீட் ஆகிக்கும். ஸோ இந்த பேப்பர் செய்யும்போது கட்டாயமாக நோட்ஸை செஞ்சுட்டு, அதை நான் யூனிட் வைஸாக போகிறதுக்கான காரணம் வந்து இதுதான். ஒவ்வொரு யூனிட்டையும் படிச்சுட்டு அவங்களுக்கு போகும்போது ஈஸியாக ஒப்சர்வ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் கேள்விகளுக்கு விட இருந்துச்சா. அடுத்த கேள்வி, சாதாரண பங்குதாரர்களுடன் ஒப்பிடும்போது முன்னுரிமை பங்குதாரர். நாங்கள் மெயினாக சொன்னேன் தானே, அங்கே சொன்னது இங்கே வந்துடுது, நான் அதை கவனிக்கவும் இல்லை. ஸோ இதில் பாருங்கள், சாதாரண பங்குதாரருடன் ஒப்பிடும்போது முன்னுரிமை பங்குதாரர்கள் வாக்களிக்கும் உரிமை காணப்படாது, கட்டாயம் காணப்படாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை ஒன்று இல்லை, அவங்களுக்கு லாபத்தில் பயிர் மட்டும்தான். சரியா? கலைப்பின் போது முதலீட்டை மீள பெறுவதற்கான முன்னுரிமை காணப்படும் ஒருத்துடையவர். பங்கு லாபத்துக்கான முன்னுரிமை ஒருத்துடையவர். அப்போ இப்படி வரணும், ஒருத்துடையவர் அல்ல, ஒருத்துடையவர். எப்படி? 4வது விட. சரியா? அப்போ அதை வச்சு அவங்களுக்கு ஒரு வரவிலக்கணம் உருவாக்க இயலும். நினைச்சா? ஸோ வந்து முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு இதுதான் வரவிலக்கணமாக வரும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக நீங்கள் வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. சரியா? இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு நான் இந்த பேப்பர்லாம் மேக் பண்ணி செஞ்சாரது வந்து கட்டாயமாக எங்களோட தமிழ் இதில் வந்து ஒரு நல்ல நாங்கள் ஸ்கோர் பண்ணி எடுக்கணும். எங்களோட மீடியம் புள்ளாலேயும் கட்டாயம் யூனிவர்சிட்டி போகிறதோ ஒரு இது ஒன்றுக்கும் நாங்கள் லெவல் ஒன்றுக்கு எடுத்தே ஆகணும். கட்டாயம் நீங்கள் யூனிவர்சிட்டியை டார்கெட் பண்ணி படிங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தவறான கைடன்ஸ் போகுது. யூனிவர்சிட்டி எல்லாம் அநியாயம், டைம் வேஸ்ட். ஸோ அது ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஆடிட்டிங் அப்படி இல்லை போனால் வந்து அவசரமாக முடிச்சுட்டு சம்பளம் எடுக்கணும் அப்படின்னு நிறையவே டோக்ஸ் போகுது. ஸோ வந்து இப்படித்தான் காலங்கள் மாறும்போது நாங்கள் மாறும் உண்மைதான். இருந்தாலும் எங்களோட ஒரு தொழில் கெரியர் இது ஒன்றிக்கிறேன். சரியா? அந்த இது போகணுமெண்டா ஒரு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு டிகிரி தான். கட்டாயமாக நாங்கள் எல்லோரும் வந்து இப்படி அப்போ ஒரு பெரிய இது கிளாஸ்லேருந்து வாராக்கள் இல்லையா, நாங்கள் எல்லோரும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் ஒரு வாராக்கள். ஸோ கட்டாயமாக எங்களுக்கு ஒரு 50 lakh 1 crore அப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டிகிரி செய்கிறதுக்கான வாய்ப்பு கட்டாயமாக இல்லை யாருக்கா இருந்தாலும். சரியா? அதுதான் உண்மை. சரியா? யாருக்கா இருந்தாலும் அப்படி ஒரு இது ஒன்று இல்லை. ஸோ அப்போ கட்டாயமாக நாங்கள் என்ன செய்யணும், இந்த கவர்மெண்ட்டால் இருந்த டிகிரியை கட்டாயமாக நாங்கள் விஷயாலேருந்து ஒரு பூர்ணமான பயன் எடுத்துக்கொள்ள பார்க்கணும். சரியா? அப்போ நாங்கள் என்ன செய்யணும், கட்டாயமாக 7 ஸ்கோர் பண்ணிட்டு ஒரு நல்ல யூனிவர்சிட்டிக்கு போகணும். எப்படி? எங்களோட மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையில் ஜாப்பூரை, கொழும்பு, பேராதனி, கேலனி அதெல்லாம் நல்ல யூனிவர்சிட்டியில் தான். வயம்பை. ஸோ ஒரு யூனிவர்சிட்டி டார்கெட் பண்ணி படிங்க. ஒரு 1.4 இருந்தால் கூட உங்களுக்கு வயம்பு யூனிவர்சிட்டி டார்கெட் பண்ணிடும். 1.3 1.2க்கெல்லாம் யூனிவர்சிட்டி செய்கிறேன், நல்ல யூனிவர்சிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் டிகிரி செய்யலாம். ஸோ கட்டாயமாக வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. வாய்ப்பை தவறிடுவேன் ஒரு ஒழுங்கான ஒரு பிரஜை ஒன்று இல்லை தெரியுமா. ஒரு உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வந்தர்கள் எடுத்து பார்த்தா அவங்க சொல்கிற விஷயம், அவங்களுக்கு கிடைச்ச எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணலை. ஸோ அடுத்த கால பேச்சு கேட்காம கட்டாயமாக நீங்கள் அதுக்கப்புறமா ரிக்ரெட் பண்ணுவீங்க.
அதுக்கப்புறம் கவலைப்படுவாங்க நீ ஏன்டா யூனிவர்சிட்டி போகல இவ்வளோ நான் படித்தது வேஸ்ட்டாக போயிட்டு. ஸோ அதை அப்படி ரிக்ரெட் பண்ணும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கிற நீங்கள் ஏஆள் முடித்தவங்க உங்களுக்கு விளங்கும் சரியா ரியாலிட்டி. ஸோ அதனால் சொல்கிறேன் எவ்வளோ டிகிரின்ற வேர்த்துன்றது உங்களுக்கு விளங்கும் சரியா. நீ கட்டாயமாக ஒரு டிகிரிக்கு நீங்கள் ஒப்சர்வ் பண்ணிக்கோங்க. நானும் அப்படி தான் 1வது டிகிரி தேவையில்ல இப்படி சும்மா ஏழால் பேர் கேட்டுட்டு இப்போ இப்படின்னு தான் நானும் மீந்தேன். ஸோ கட்டாயமாக உங்களுக்கு விளங்கும் டிகிரியோட வேர்த் எப்போண்டா ஏழு எழுதினதுக்கு அப்புறமா இல்லைங்க ஜாப் மார்க்கெட்டுக்கு போகும்போது கட்டாயமாக டிகிரி ஒன்று தேவை. யூனிவர்சிட்டியை டார்கெட் பண்ணி படிங்க. அதான் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் சரியா. சரி மிச்சம் பேசாமைக்கு எங்களுடைய இதில் போவோம். ஸோ நாங்கள் இப்போ பார்ட் 1 கொஷின்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் MCQ கொஷின்ஸ். ஸோ கடந்த 7 வருட பேப்பர்லேருந்து இந்த யூனிட் 4க்கான கேள்விகளை நான் சம்மரைஸ் பண்ணி உங்களுக்காண்டி தொகுத்து இது மாதிரி தந்திக்கிறேன். ஸோ 5ஆம் யூனிட்டுக்கு செஞ்சு கூட டைம் கிடைக்கல. ஸோ அடுத்த ப்ரைவேட் கிளாஸஸ் சீக்கிரத்தால் ஸோ கொஞ்சம் டைம் கிடைக்கல. ஐ எம் ஸோ சாரி சரியா. நாங்கள் இன்னும் பெஸ்ட்டாக தரத்து தான் முயற்சி செய்கிறோம். ஸோ இப்படி பேப்பர் செஞ்ச இடத்துல ஸ்கோர் கூட மாட்டேட்டா கூடும் கட்டாயமாக அது தொகுத்து தரும்போது உங்களுக்கு ஈஸியாக இன்னொரு பார்க்கலாம் இல்லைங்களா. அப்போ அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த பேப்பர் கட்டாயம் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஃபைலில் வாட்ஸ்அப்பில் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி கொஞ்சம் ஃபேவரெட்டில் போட்டு வச்சுக்கோங்க சரியா அடி கொடுக்க பார்க்குறது மாதிரி. அடுத்த கேள்வி பார்ப்போம். தனியுடைமையாளர் தனிப்பட்ட வகையில் கொண்டிருப்பதுடன் வணிகத்தின் அடிப்படையில் வரி செலுத்துபவராகவும் காணப்படுவார். இந்த மாதிரியான கொஷின்ஸ் ட்ரிக்கான கொஷின்ஸ். ஸோ நாங்கள் இதுக்காக வேண்டிய கட்டாயமாக நாங்கள் எல்லா 18 டைம் முடிச்சதுக்கப்புறமா எங்களுக்கு டைமிங் தானே நாங்கள் நாங்கள் மேனேஜ் பண்ணி தான் நாங்கள் எல்லாம் செய்கிறோம் இல்லைங்க சார். ஸோ அந்த டைமில் நாங்கள் மாடல் பேப்பர் செய்யும்போது கட்டாயமாக நாங்கள் இந்த 1லேருந்து 10 வரை கேள்விக்கு தானே இந்த 31லேருந்து 40 வரையான கேள்விகள் இப்படியான கேள்விகள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு இது தரங்க ஐடியா உண்டு என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த கேள்வியை தொடாதீங்க இல்லைங்க சார். அதில் 4 பதில் எழுதினா தான் நீங்கள் 1 மார்க்ஸை கெயின் பண்ணலாம். ஆனால் MCQ அப்படி இல்லை 1 கோடு அடிக்கிறதால 1 மார்க்ஸை கெயின் பண்ணலாம் இல்லைங்க சார். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் கட்டாயம் 30 கேள்வியும் மெயினாக முடியுங்க. அதுக்கப்புறம் மகளிர் கடைசி 10 41லேருந்து 50 வரை அந்த கேள்வியும் முடியுங்க சரியா. அதுக்கப்புறமா இதுக்கு வந்ததே கேஸ் இல்லை இல்லைங்க சார். இதில் அவ்வளோ மார்க்ஸ் போகாது. நீங்கள் தெரியாது விட்டு வந்தாலும் அவ்வளோ பெரிய ஒரு மார்க்ஸ் போகாது. கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 5-6 மார்க்ஸ் போகும் அவ்வளோதான் இல்லைங்க சார். இப்படியும் உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் குறைஞ்சி சரி கெயின் பண்ணி கொள்ளையும் இந்த கேள்விலேருந்து. அதுதான் சொன்னேன் இதில் டைம் வேஸ்ட் பண்ணால் அநியாய டைம் போய்த்திரும். ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேள்வியை லாஸ்ட்டுக்கு தொடுங்க. அடுத்த கேள்வியெல்லாம் முடிச்சுட்டு வந்து இல்லைங்க சார். ஸோ தனிப்பட்ட வகையில் கொண்டிருப்பார் வணிகத்தின் அடிப்படையில் வரி செலுத்துவாங்க காணப்படுவார். இதுக்கான விடையை நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்களேன். இந்த கேள்வி கொஞ்சம் ஒரு 1 மினிட் டைம் வச்சு செஞ்சு பாருங்கள் சரியா. நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு சரி நீங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறமா நான் விளங்கப்படுத்துகிறேன் சரியா. இவ்வளோ தான் இந்த 7 வருஷத்துலேயும் இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் கேள்வியில் இந்த 4ஆம் பாடத்துலேயும் வந்திருக்கிறேன் அவ்வளோதான் இல்லைங்க சார். ஸோ இதில் தனியுடைமையாளர் தனிப்பட்ட வகையில் இந்த தனியுடைமையாளர்னா தனியுடைமை வணிகத்தில் உரிமையாளர் அதுதான் சொல்ல வராங்க. தனிப்பட்ட வகையில் இந்த உரிமையை கொண்டிருப்பார். தனியுடைமையாளர் தான் தனிப்பட்ட வகையில் அவர் மட்டும்தான் உரிமையாளர் தான் சொல்ல வராங்க சரியா. அடுத்து வணிகத்தின் லாபத்தின் அடிப்படையில் அல்லது ஆதாயத்தின் அடிப்படையில் அல்லது வருமானத்தின் அடிப்படையில் இதுக்கும் சரி கொடுப்பாங்க இதுக்கும் மார்க்ஸ் கொடுப்பாங்க சரியா. அப்போ உங்களுக்கு மைண்டுக்கு வார்த்தை லேட்டு வாங்க அவ்வளோதான். இதுக்கெல்லாம் வச்சு யோசிச்சுட்டீங்கன்னா அநியாய டைம் போகும் சரியா. இப்போ நாங்கள் இப்போ செஞ்ச 2க்குமே கூட்டி கழிச்சு பார்த்தா மார்க்ஸும் வராது இல்லைங்க சார். அடுத்த கேள்வி நிறுவன வணிகத்தின் நடவடிக்கையில் பங்கு பெற்றதற்கான உரிமைதாரர் காணப்படும் சாதாரண பங்குதாரர்கள். அவங்களுக்கு தான் நிறுவன வணிக நடவடிக்கைகளில் பங்குபற்றுவதற்கான உரிமை காணப்படும் சாதாரண பங்காளர்கள். அதே சமயம் அவர்கள் ஆர்வத்துடன் வணிக நடவடிக்கையில் பங்குபற்றுவதற்கான உரிமையை கொண்டுள்ளார்கள். தனியுடைமை வணிகம் ஒன்றின் உடைமையினை அப்போ இன்னைக்கு வந்த உரிமை தனியுடைமை வணிகின் உரிமையினை தனிநபரை கொண்டுள்ளார். தனியுடைமை வணிகம் ஒன்றின் உடைமையானது தனி நபரை கொண்டுள்ளனர் அப்படி போட்டால் சரி தனி நபரை வேண்டி. வணிகத்தை கடன் கொடுத்தோர் இடர் போட்டால் மார்க்ஸ் கொடுத்தீங்கன்னா பொருள் கொடுத்தீங்கன்னா சரியா மார்க்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்படி அது எனக்கு ரிலேட் ஆகிற வேர்ட் சரியாக இருந்துச்சுன்னா மார்க்ஸை கொடுப்பாங்க சரியா. இன்னெல்லாம் கேள்வியெல்லாம் மிஸ் ஆகி தான் வந்துக்கிறேன். ஸோ அதுதான் நான் மெயினாக அதை டார்கெட் பண்ணல சரியோ. சரி அடுத்த கேள்வி நீங்கள் செய்யுங்க சரியா. எனக்கு பெருசாக கொஞ்சம் கேள்வியில் அவ்வளோ இது இல்லை நல்லாவே இல்லை நல்லா மிஸ் ஆகிக்கிற போல். நீங்கள் பாருங்கள் பங்காளர்கள்ட கூட்டு பொறுப்பு அது வாக்கி வருது எனக்கு கூட்டு பொறுப்புண்டு
ஸோ அப்படி தான் கேள்வியை கெஸ் பண்ணி எழுதணும், இல்லாட்டி தெரியாட்டி அன்றைக்கி மார்க்கை போட்டு அப்படியே போகிறது தான். சரியா? ஆனால் கடைசிக்கு வச்சுட்டு வந்துடுவாங்க, எந்த தேசிட்டு எழுட்டுவாங்க. சரியா? இதனால் இவ்வாறான வணிகங்களில் தனிடு மேலும் பார்க்க தீர்மானம் எடுத்தல் செயல்முறை. எடுத்த ரெண்டு போல் தீர்மானம் எடுத்தல் தான் பொதுவாக வருமே. திட்டமிடல் செயல்முறை வராதே. தீர்மானம் எடுத்தல் செயல்முறையானது நீண்ட காலத்தை வெளிநிற்கும். விளைஞ்சா அடுத்தது பதிவு செய்தல் அவசியமற்ற, அப்படி தான் வரும் இந்த கேள்வி. பதிவு செய்த அவசியமற்ற 2 வணிக அமைப்புகள் இந்த தனியுடைமை பங்குடைமை. அடுத்து உள்ள விலை உட்படுவதாக அரசாங்கம் விலை உறுதிப்பா இந்த வட்டி வீதம் பணவீக்கம் ஆகியவற்றை கட்டுப்படுத்த முடியும். ஸோ இதெல்லாம் நோட்ஸ் கேள்விகள். ஸோ இந்த கேள்வி உங்களோட இதில் வராது, நான் 3ஆம் பாடத்தில் வர கேள்விகள் மாறிப்பட்டிங்க போட்டேன். சரியா? அதேமாதிரி லாபத்தினை நோக்கமாக கொண்ட போதிலும் பதிவு செய்தல் அவசியமற்ற வணிகம் தன்னுடைமை வணிகமாகும். எனக்கு வேண்டியதை போடலாம், தனியுடைமை வணிகமாகும். விளைஞ்சா இல்லாட்டி பங்குடைமை வணிகமாகும். பங்குடைமை போடையிலும். சரியா? வேண்டியது. ஸோ அடுத்த கேள்வி மிஸ் ஆகி இன்னொரு கேள்வி, பார்ட் 1 கேள்வி மிஸ் ஆகிக்கிற. நிமலி கமலி ஆகியோர் பங்குடைமை உடன்படிக்கை எதுவும் இல்லை. இந்த கேள்வி வேண்டாம் பங்குடைமை சட்டத்தின் எத்தனை நிபந்தனைகள் சரத்துக்கள் மீறப்பட்டுள்ளன கேட்டிக்கிற. ஸோ பங்குடைமையிட சட்டத்தோட நியதி நிபந்தனைகள் எந்த மீறப்பட்டிருக்கிற அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாசிக்கிறோம். பங்குடைமை ஒன்றின் நடாத்தி வருகின்றனர். கடந்த வருடத்தின் போது அவர்கள் தாம் இட்ட மூலதனத்துக்கும் மேலதிகம் வழங்கிய கடனுக்கும் வட்டியை கொண்டுள்ளார். இப்போ மீறப்பட்ட இந்த மூலதனத்துக்கு இந்த வட்டி வாங்கியிருக்காங்க. அது ஒரு இதில் மெயினாக கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும். ஏண்டா சின்ன சின்ன இடத்துல மிஸ் ஆகிடுச்சுன்னா அணியா தெரியும் தானே, தெரிஞ்சிக்கும். ஆனால் சின்ன ஒரு வாசிப்பு பிள்ளையால் மிஸ் ஆயிரும். அடுத்த கடனுக்கு 5% வட்டி. சரியா? அது சரி. நிமலி தனது சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் ஒருத்தரை எடுத்திக்கிற, தனது சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் எடுக்கலுமேலா எல்லாருடையும் அனுமதியோட எடுக்கணும், விருப்பத்தோட. 12வது தனது நண்பி சுமத்திய ஒரு பங்களாக இணைத்து கொண்டார். பிரதம நிறைவேற்ற அலுவலர் என்ற வகையில் கமலி தற்போது பெற்றுக்கொள்ளும் சம்பளம் போதாது என்ற அடிப்படையில் அதனை அதிகரிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். சம்பளம் போதாது, சம்பளம் எடுக்கவே இல்லை. அப்போ 500 சரத்து மீறப்படுது. 3வது அவ்வளோதானே, 3 தான் வைக்கிறேன். அப்போ 3ஆவது வீடு தான் வரணும். சரியா? அப்போ பங்குடைமை உடன்படிக்கை ஒன்று இல்லைன்றது ஒரு சரத்து மீறுதா? இல்லை, அது வராது. அப்போ 3ஆவது வீடு தான் வரும். ஸோ அது சரி. இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லி தரதையும் சரி பிள்ளை அழிஞ்சுன்னா இப்படி தானே மனுஷனாக பட்டவன் இந்த மறதிக்கும் பாவங்களுக்கு மத்தியில் படைக்கப்பட்டவன். ஸோ மறதி வரலாம், மிஸ் ஆகலாம். ஸோ சரி பிள்ளை இருந்துச்சுன்னா கட்டாயமாக என்னை இண்டிவிஜுவலாக கான்டாக்ட் பண்ணியோ, தனியாக எனக்கு மெசேஜ் போட்டோ, இல்லாட்டி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தனியாக மெசேஜ் போட்டோ, இல்லாட்டி குரூப்பில் சரி உங்களுக்கு கேட்கலாம். அதுதான் குரூப்பில் நான் ஆல் செட் கொடுத்து வச்சுக்கிறேன். எல்லோரும் மெசேஜ் பண்ணலாம். சரியா? நம்ம ஆக்டிவ் ஆகிருங்க குரூப்பில் கொஞ்சம். அடுத்த கேள்வி, உள்ளூராட்சி அமைப்புகளோட கீழ் செயல்படும் வணிகங்களோட பண்புகள் 4 தருது. ஸோ இந்த கேள்வி நாங்கள் பாஸ் பேப்பர் ஆன்சர் சீக்கிரம் தானே. ஸோ இந்த கேள்வி எப்படின்னா நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். உள்ளூராட்சி அமைப்புகளோட கீழ் செயல்படும் வணிகங்களோட பண்புகள் கேட்டுக்கிறேன். சரியா? இது நோட்ஸ் லீக்கிறேன். நான் இந்த நோட்ஸ் உங்களுக்கு படித்து தரல, பாஸ் பேப்பர் செய்ய போது செல்றேன்னு சொன்னேன். இந்த நோட்ஸ் கட்டாயமாக எழுதி வச்சுக்கோங்க. சரியா? அந்த ஸ்பெஷல் நோட்ஸில் பின்பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க கட்டாயமாக. இதுக்கான நோட்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த கேள்வி 2021ஆம் ஆண்டு உயர்தர பேப்பரில் ஆகிக்கிறேன். 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் ஆகிக்கிறேன். அதில் 42வது கேள்வி, பார்ட் 1ல் ஸ்ட்ரக்சரில் 42வது கேள்வி. இதுக்கான விடையை நீங்கள் பார்த்து எழுதிக்கொள்ளலாம். நான் இப்போ சொல்கிறேன், அதை அவங்களுக்கு போஸ்ட் பண்ணி எழுதிக்கோங்க. இல்லாட்டி கட்டாயமாக விட இப்போ பாஸ் பேப்பரை பார்த்து எழுதிக்கோங்க. சரியா? ஒன்றாவது உள்ளூராட்சி மன்றம், நகரசபை, பிரதேச சபை என்பவற்றின் கீழ் நடாத்தி செல்லப்படும். ஸோ இவங்க தான் இந்த வணிகங்களை கவர்மெண்ட் வணிகங்களை கவர்மெண்ட்டே தான் நடத்திட்டு போவாங்க. அதில் ஃபஸ்ட்டு அந்தந்த நகரசபை கீழே இருந்துச்சுன்னா அவங்க அதை நடத்திட்டு போவாங்க. பிரதேச சபை கீழே இருந்துச்சுன்னா அவங்க அதை நடத்தி செல்வாங்க. அது மாதிரி உரிமையானது அந்தந்த உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு உறுத்துடையாக இருக்கும். அது உரிமையும் அந்தந்த உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு உறுத்துடையாக இருக்கும். ஸோ மத்திய அரசு கீழ் செயற்பட்டாலும் அது உரிமை இப்போ ஒவ்வொரு பிரதேச சபைக்கும் தானே, அவங்களுக்கு கீழே தான் அந்த பிரதேச சபைக்குரிய வணிகங்களுக்குரிய உரிமையை காணப்படும். அப்படி தேவையான நிதி உள்ளூராட்சி நிறுவனங்களால் அல்லது மத்திய அரசினால் வழங்கப்படும். ஸோ அது வணிகங்கள் நடத்தி செல்ல தேவையான நிதி பணம் பிரதேச சபைகளில் அவங்களுக்கும் கொடுப்பாங்க, இல்லாட்டி நகர சபையால் அவங்கள
தேவையான சல்லி அவங்கள்ட்ட இருந்தால் எடுத்து செய்வாங்க. இல்லாட்டி மத்திய அரசு பட்ஜெட்டால் சல்லி வரும். சரியா? அடுத்த நிர்வாகமானது உள்ளூராட்சி நிறுவனங்களினால் மேற்கொள்ளப்படும். ஸோ இது ஒரு பாயிண்ட்ஸ். நிர்வாகம் வந்து அவங்கள தான் செய்வாங்க. பிரதேச சபாவில் தான் ஆட்கள் போட்டு அந்த பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு போவாங்க. சரியா? இந்த நோட்ஸை கட்டாயம் எழுதிக்கோங்க. ஸோ இந்த நாளையும் கட்டாயம் எழுதிக்கோங்க. பார்ட் 2ல் கேட்கலாம் அல்லது பார்ட் 1ல் இது மாதிரி கேட்கலாம். இல்லைங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது வந்து இந்த பார்ட் 2 கேள்விக்கிறேனே. இப்போ வந்து நான் கடந்த 7 வருடங்கள் இந்த 4ஆம் பாடத்தில் யூனிட் 4 வந்த அனைத்து விதமான பார்ட் 1 உடைய கொஷின்ஸ் எல்லாம் செஞ்சிட்டோம். இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு அந்த அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட 100 மார்க்ஸில் ஒரு 5 மார்க்ஸ் 6 மார்க்ஸுக்கான கேள்வி இல்லாட்டி 4 மார்க்ஸுக்கான கேள்வி பார்ட் 1லேருந்து வந்திருக்கிறேன். இல்லைங்களா? அப்போ இதை வைட்டேஜ் விளங்குது தானே. ஸோ அப்போ இது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய பாடம். ஸோ ஒவ்வொரு மார்க்ஸும் மெயினான பாடம் பிஎஸ்ஸை பொறுத்த வரையில். சரியா? ஒவ்வொரு புள்ளிகளும் உங்களோட ஸ்கோரை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கும். இல்லைங்களா? ஸோ அப்போ பார்ட் 2 விஷயத்துக்கு வரும். ஸோ இந்த பார்ட் 2 விஷயம்னா எப்படின்னா வந்து ஒவ்வொன்றா செஞ்சுட்டு போகிறது கஷ்டம். ஏன்னா வந்து இதுக்கு எழுதுகிற பேட்டர்ன் ஒன்றிக்கிற அந்த பேட்டர்ன் நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டாக படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகும். சரியா? அதுக்கு நான் பிளான் பண்ணுறேன்டா, இந்த 18 பாடத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நிறைய பேர் மார்க்ஸ் லூஸ் பண்ணுற பகுதியும் இந்த பார்ட் 1 தான். பார்ட் 1 ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் செய்வோம். பார்ட் 2 வந்து ஒரு பேப்பராக செய்வோம். எப்படின்னா 2024 பேப்பரில் இருக்கிற பார்ட் 2 ஃபுல்லாக செய்வோம். 25 அடுத்து வந்து 23 22 லாஸ்ட் 5 இயர்ஸ் செய்வோம். இல்லைங்களா? அப்போ எங்களுக்கு பார்ட் 2 மட்டும் தனி எடுத்து செய்ய போகுது. அப்படின்னா 18 பாடத்தை நாங்கள் ரிவிஷன் பண்ணி பார்ட் 1 செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பார்ட் 2 போவோம். இல்லைங்களா? ஏன்டா அப்போ எங்களுக்கு ஒரு ஃப்ளோவில் செய்யும்போது எழுதுகிற அந்த மெத்தட் வந்து பிடி வெட்டுரும். அதே மாதிரி ஃப்ளோவில் எழுதிட்டு போகலாம் டைமுக்குள்ளே. இல்லைங்களா? அதை நாங்கள் ஃப்ளூவன்ட் எடுக்கணுன்றதுக்காண்டி தான் லாஸ்ட்டுக்கு போட்டிக்கிறோம். சரியா? கட்டாயமாக செய்வோம், பயப்பட வேணாம். உங்களை ஃபுல்லாக 100% தயார்படுத்தி தான் அனுப்புவோம். இல்லைங்களா? நீங்கள் மந்த்லி தர பணத்தை விட அதை விட கூடுதலான பெருமதி என்று தரத்துக்கு தான் நாங்கள் எப்பயும் முயற்சி செய்கிறது. அதை விட கூடுதலான முயற்சியான ஒரு கிளாஸஸ் தான் நாங்கள் எப்பயும் உங்களுக்காக வேண்டி செய்கிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ யூ ஆர் லக்கி பர்சன். நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் ஆகிக்கிறது கட்டாயமாக ஜாயின் ஆகி மட்டும் போதா, கட்டாயமாக ஃபுல் ஃபோக்கஸோட டிசிப்ளினோட கட்டாயம் படிக்கணும். சரியா? ஸோ இப்போ நான் யூனிட் 4 அடிக்கிற பார்ட் 1 கொஷின் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து யூனிட் 5 வந்து கேள்வியில் பார்க்கலாம். சரியா? ஸோ வந்து நான் இதில் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சொல்கிறேன். சரியா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து 2024 பேப்பரில் பார்க்கலாம். ஸோ 2024 பேப்பரில் அவருக்கு சொன்ன மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் வந்து 8வது MCQ. ஸோ 8வது MCQ வந்து எடுத்துட்டா கேள்வி வாசிக்கிறேன். பின்வருவனற்றுள் சூழல் வாய்ப்புகளை யதார்த்தமாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சியாண்மையாளர் கொண்டிருக்க வேண்டிய பிரதான முயற்சியாண்மை குணாம்சத்தினை தெரிவு செய்ய. விளைஞ்சா முயற்சியாண்மை படம் படித்தோம். விளைஞ்சா ஞாபகம் வைக்கிறா? முயற்சியாண்மை படத்தை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த கேள்வி வந்திக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முயற்சியாண்மை பாடம் வந்து மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அவ்வளோ டீப்பாக படிக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த கேள்வியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மார்க்ஸுக்கு தான் கேள்வி வரப்போகுது. ஸோ அதில் இந்த எவ்வளோ விளங்கணும் இந்த பாடத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம். கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா 24ல் 2 MCQ வந்திக்கிற, 23ல் 2 MCQ, 22ல் 2 MCQ, அப்படி 2 MCQ தான் வந்திக்கிற. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மார்க்ஸுக்கு தான் அது வரப்போகுது. விளங்கிச்சா? ஸோ அப்போ நீங்கள் மிச்சம் டீப்பாகவே படித்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நோவலாக படித்து பாடமாக்கினா போகும். மெயினான விஷயங்கள்லாம் சின்ன விஷயங்களை பார்த்தா சரி. ஸோ இதில் முயற்சியாண்மை குணாம்சங்களை பற்றி சொல்லிக்கிறாங்க. இதில் வந்து சூழல் வாய்ப்புகளை யதார்த்தமாக மாற்றிக்கொள்வதற்கு அப்படின்னா சூழலிக்கிற வாய்ப்புகளை எங்களுக்கு தேவையான மாதிரி அது மாற்றிக்கொள்றதுக்கான இது வந்து என்ன ஒரு குணாம்சம்னு கேட்குறாங்க. தலைமைத்துவம்னா வந்து தனக்கு கீழ் உள்ளவர்களை வழி நடத்துறதுக்கான இதுதான் தலைமைத்துவம்னு சொல்கிறது. விளைஞ்சா ஆற்றல். அதே மாதிரி புத்தாக்கம். அடுத்து விடாமுயற்சினா வந்து விடாமல் முயற்சி செஞ்சு தனது இறுதியில் கடையிற வரைக்கும் செயற்படுறது. ஆர்வம்ண்டா முழுமையான ஆர்வத்தோட ஈடுபாட்டோடு செயற்படுறது. சுய ஊக்கம்ண்டா சுயமாக முன் வந்து இந்த விடயத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல். புத்தாக்கம்ன்ற போக்கில் தான் சூழலோட வாய்ப்புகளை யதார்த்தமாக பயன்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத வர இலக்கணம். நீங்கள் கட்டாயம் முயற்சி படிக்க போல் புத்தாக்கம் பற்றி கட்டாயம் ஒரு விளக்கம் ஒன்று விளங்கிக்கணும். சரியா? அட வர விளக்கணம் அதுன்ற என்ன அதை கட்டாயம் விளங்கிக்கணும். சரியா? ஸோ அடுத்த கொஷின் என்னென்னா 41வது ஸ்ட்ரக்சர் கேள்வி.
ஸோ 41வது ஸ்ட்ரக்சர் கேள்வியை பற்றி பார்ப்போம்டா, முயற்சியாண்மை நாடொன்றிற்கு முக்கியமாவது ஏன் என்பதற்கான காரணங்கள் நான்கினை குறிப்பிடு. இல்லைங்களா, முயற்சியாண்மையோட முக்கியத்துவம் கேட்டிக்கிறாங்க. முயற்சியாண்மையோட முக்கியத்துவம் பற்றி நாங்கள் அந்த பாயிண்ட்ஸில் பார்த்தோம். ஒரு நாட்டுக்கு முக்கியத்துவம் ஆகுது எப்படின்னா வந்து அதை நாங்கள் பார்ப்போம். சரியா, ஒரு நாட்டை பொருளாதாரத்து தான் மெயினாக முயற்சியாண்மை முக்கியமாகும். ஸோ நாங்கள் 24 பேப்பரில் விடையில் பார்க்கலாம் எப்படி தந்திக்கிறாங்க அப்படின்ட்டு. பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுதல், வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், புத்தாக்கங்களை உருவாக்குதல், தொழில்நுட்ப முன்னேற்றம். ஸோ நாங்கள் விடையிலேருந்து போகிறோம் அப்படின்னா வந்து இந்த விடை எவ்வளோ ஷார்ட்டாகி இருந்து பார்க்கணும். சரியா, இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் கேள்விகளுக்கு நீங்கள் பிரித்து பந்தி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 வேர்ட் 3 சொற்களில் முடிக்கிற மாதிரி தான் உங்களோட விடைகள் அமையணும். இல்லைங்களா, அப்போ விடையை பார்த்தவங்களுக்கு விளங்கும். பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுதல், வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், புத்தாக்கங்களை உருவாக்குதல், தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல். ஸோ இப்படி பிரதேச வள பயன்பாடு, அந்நிய செலாவணி உழைப்பு. ஸோ இப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் ஆன்சரிக்கும். விளைஞ்சா, அப்போ நீங்களும் ஷார்ட்டாக தான் எழுதி பழகணும், ஸ்ட்ரக்சராக இருந்தால் கூட. விளைஞ்சா, அப்போ இந்த ஆன்சர்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. விளைஞ்சா, அப்போ முக்கியத்துவம் பற்றி நாங்கள் பார்த்தோம் லாஸ்ட் எங்களோட இதில் ரிவிஷன் கிளாஸில். ஸோ இதில் பார்த்துக்கோங்க, அதே விட தான் ஆனால் ஷார்ட்டாக எழுதிக்கிறாங்க. விளைஞ்சா, ஓகே. ஸோ அடுத்தது வந்து 2023 வருஷத்தில் பாஸ் பேப்பரை பார்ப்போம். ஸோ பாஸ் பேப்பர் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க, டக்கு பெரட்டி அப்படியே செஞ்சுருவோம். உங்களுக்கு பாஸ் பேப்பர் கையில் இட்டு வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு பாஸ் பேப்பரை கையில் வச்சுட்டு அப்படியே செய்யலாம். சரியா, இதை படுத்துட்டோ பெட்டில் இருந்துடும் இந்த வீடியோ பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரியா, எந்த ஒரு பயனும் இல்லை. அதை நான் சொல்கிறேன், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி டிசிப்ளினோட படிங்க. எந்த விஷயத்தையும் டிசிப்ளினோட செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு வெற்றி காணலும். ஸோ இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுற டைம் சரியா 12 o'clock நைட், மிட் நைட். சரியா, எந்த ஒரு விஷயத்துலையும் நாங்கள் கொஞ்சம் ஆர்வமாக இருந்தால் தான் அந்த விஷயத்துல எல்லாம் முன்னோக்கி போகலும். நினைச்சா எல்லாம் உங்களுக்கு வேண்டி தான் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன ட்ராவல் பண்ணி தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளலாம் போச்சு. ஸோ ஐ எம் ஸோ சாரி வீடியோ டைமுக்கு அப்லோட் ஆகாதுக்கு. ஸோ வீடியோ காலையில் எப்படியும் அப்லோட் ஆகிரும். ஸோ மறக்காமல் வீடியோஸை கட்டாயம் பாருங்கள். சரியா, சரி. 2023 எத்தனாவது கொஷன்? 11வது கொஷன். 23 11வது கொஷன் இஸ் த ரைட் ஆன்சர். இஸ் ரைட். ஓகே, எங்களோட முயற்சியாண்மை செயல்முறை வந்து நான் நண்டை சில பாயிண்ட்ஸ்லேயே இதை கட்டாயம் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். முயற்சியாண்மை செயல்முறையின் படிமுறைகள் அப்படின்னா எந்த ஒரு முயற்சியாண்மை இருந்தாலும் ஃபஸ்ட் புத்தாக்கம், அதுக்கான இந்த மெத்தட் ஞாபகம் தானே. புத்தாக்கம் புரிதல், வணிக திட்டமும் அந்த இதுகளை உருவாக்குறது. அதே மாதிரி வந்து 3வது தேவையான வளங்களை பெற்றுக்கொள்ளல், உண்மை நிலைக்கு மாற்றுதல், அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளல். 5 இருக்கிற. ஸோ அப்போ அந்த ஓர்டருக்கு எடுத்திங்கன்னா 1வது வந்து பி புத்தாக்கம் புரிதல், அதுக்கப்புறம் இந்த வணிக திட்டமும் இது, அதுக்கப்புறம் தேவையான வளங்களை பெற்றுக்கொள்ளல், அதுதான் வள உருவாக்கம். சரியா, ஒரு உண்மை நிலைக்கு மாற்றுதல், யதார்த்தத்துக்கு மாற்றுதல் ஏ, அப்புறம் பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ளல் சி, அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளல். ஏஞ்சா, அப்போ இது வீடியோ வரும். 1வது பி வரணும். அப்போ 2வது வீடு இல்லை, 2வது இல்லை, 3வது பிடி இஎஸ்சி. விளைஞ்சா, அந்த செயல்முறையை நீங்கள் கட்டாயம் படம் வைக்க வச்சுக்கணும். எப்படி வரும்? புத்தாக்கம் புரிதல். சரியா, வணிக திட்ட தயாரிப்பு, தேவையான வளங்களை பெற்றுக்கொள்ளல், உண்மை நிலைக்கு மாற்றுதல், புத்தாக்கம் புரிதல், இந்த அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளல். டைம் ஆச்சு தானே தூக்கத்துக்கு, அதுதான் கொஞ்சம் வாழும் போது. ஸோ அதெல்லாம் கணக்கு வேணாம். சரியா, ஸோ 2023 அடுத்த கேள்வி தான் 41வது ஸ்ட்ரக்சர் கேள்வி. ஸோ இந்த 41வது ஸ்ட்ரக்சர் கேள்வி வந்து சமூக முயற்சியாண்மையோட குணாம்சங்கள் கேட்கிறேன். ஸோ இந்த சமூக முயற்சியாண்மையோட குணாம்சங்கள் பற்றி எங்களோட நோட்ஸில் தந்தில்லை. இல்லைங்களா, அப்போ நாங்கள் பாஸ் பேப்பர் செய்யும்போது தான் புதிய நோட்ஸ்கள் வரும். ஸோ இந்த நோட்ஸை கட்டாயமாக நீங்கள் எங்களோட நான் சொன்ன மாதிரி கொப்பியில் பிள்ளைங்க எழுதி வச்சுக்கோங்க. சம்டைம் மேபி உங்களோட பார்ட் 2ல் கேட்கலாம். ஸோ நாங்கள் எப்போயும் இதுக்கும் தயாராகிக்கணும், அதுதான் பாஸ் பேப்பர் செய்யறது நோக்கம். இல்லைங்களா, அப்போ நீங்கள் விடையை வந்து பாஸ் பேப்பர் பார்த்து எழுதிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு புதிய நோட்ஸ் தானே, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிக்கும். உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் எழுத போது ஈஸியாக எழுதலாம். இல்லைங்களா, உங்களோட எக்ஸாமில் வந்தாலும் உங்களுக்கு அது பெரிய இது ஒன்று இல்லை, ஈஸியாக எழுதிடலாம். அதை சுற்றி நாங்கள் அந்த வீடியோ சொல்கிறேன். சரியா, 41வது வந்து ஆக்கத்திறன், புத்தாக்கம் புரிதல்,
ஒத்துழைத்தல் உள்வாங்க. இது வந்து முயற்சியாண்மையிட அதே இதில் தான் செல்லிக்கிறாங்க. அதோட கூடுதலாக சொல்லிக்கிறது சமூக விழிப்புணர்வு. இந்த சமூகம் சம்மந்தப்பட்ட சொல்கிறத வந்து மெயினாக ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் நான் இன்றைக்கி மிச்சம் பொருத்தமாகும். உங்களுக்கு அதில் விட தெரியாட்டி கண்டையா நீங்கள் படித்து தள்ளிட்டு வர வேண்டியதான். சில அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்லல முயற்சியாண்மையிட குணாம்சங்கள் அப்படியே எழுதிட்டு வரலாம் இல்லைங்களா. ஸோ அடுத்த கேள்வி 2022 வந்து எந்த ஒரு கேள்வியும் இல்லை. 2021 13 கேள்வி இருக்கிறேன். ஸோ 2021 பொறுத்தவரையில் 2021 create is the paper you can see. முயற்சியாண்மை எப்பொழுதும் சும்மா அண்ட் ஒரு கேள்வி எடுத்து வச்சுக்கிறேன் எந்தேன்னு பார்க்கலாம். சரியா, முயற்சியாளர்கள் எப்பொழுதும் நிதிசார் ஆதாயங்களை மட்டும் எதிர்பார்ப்பர். உயர்வான சமூக அந்தஸ்தை எதிர்பார்ப்பர். புதிய வணிக முயற்சியில் வளங்களை முதலீடு செய்வர். தற்போது நடத்தப்படும் வணிகங்கள் அவ்வாறே கொண்டு நடத்துவர். சகல தீர்மானம் எடுப்பதுக்கு முகாமையில் ஈடுபடுவார். ஸோ இதை பாருங்கள், முயற்சியாளருடைய பண்புகளை தந்திக்கிறாங்க. ஸோ முயற்சியாளருடையும் வணிகருடையும் பண்புகளை மாற்றி தந்திக்கிறாங்க. இதில் முயற்சியாளரை பற்றி நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கணும். ஏன்னா நீங்கள் 5ஆம் பாடத்தை நல்லா ஒழுங்காக படித்த ஒரு நார்மலாக படித்த ஒரு பர்சனாக இருந்தால் உங்களுக்கு இதை பார்த்தோன்னே எது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எது விட வரும் நீங்கள் 5ஆம் பாடத்தை ஒழுங்காக படிச்சுருந்துச்சின்னா தயவு செஞ்சு இதுக்கு ஒழுங்காக வீடியோ உங்களுக்கு வரலாட்டி கட்டாயம் அப்படி 5ஆம் பாடத்தை திருப்பி படிங்க. அந்த வீடியோவை பாருங்கள். அப்படியே நோட்ஸை வச்சுட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பாடம் ரிப்பீட் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த கேள்வி வந்து பாருங்கள். சரியா, உங்கள்கிட்ட நோட்ஸ் இல்லாட்டி என்கிட்ட நார்மல் மெசேஜ் இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிவிடுங்க, நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புகிறேன். சரியா, எப்படி தற்போது புதிய வணிக முயற்சிகளில் வளங்களை முதலீடு செய்வார். அது உண்மையான ஒரு முயற்சியாளரோட பண்பாக காணப்படும். விளங்கிச்சா? அப்போ அதுதான் வீடு. ஸோ 21 சரி, 20 பார்க்கலாம். 2020 இதில் வந்து அவ்வளோதான், ஒரு கேள்வி தான் கேட்டிக்கிறாங்க. இப்போ தான் முயற்சியாளரை பற்றி கூட கேள்வி வருது. ஏன்னா வந்து எங்களோட நடைமுறையோட கொஞ்சம் கூட தொடர்புபடுறதால. ஸோ 2020 வந்து 2020 8வது MCQ. ஸோ 7வது MCQ இருக்கிறானே, 7வது பாவம், முயற்சியாளர் ஒருவர் பாதீட்டை பயன்படுத்துவது. ஸோ முயற்சியாளர் அப்படின்னா பட்ஜெட், ஒரு கம்பெனியில் பட்ஜெட் போட்டால் அது எதுக்கு அவர் யூஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம். சரியா, நிதியியல் தேவைப்பாடுகளை குறைத்து கொள்ள. இது வந்து ஒரு அக்கௌண்டன்ட் தான் தேவைப்படும். ஊழியர்களுக்கு நிதியியல் தகவலை வழங்க, அது ஒரு மேனேஜரை தேவைப்படும். வணிக செயற்பாடுகளை கண்காணிக்கிறது மேனேஜர். அதே மாதிரி வணிகத்தின் நிதி பெருவேற்றினை கண்காணிப்பதற்காக. அப்படின்டா ஒரு வணிகத்தில் வந்து அடுத்த கேள்வி, சாப்பாட்டு புள்ளியில் வெளியீட்டு மட்டத்தினை இனங்காணுவதற்கு. அது வந்து கோஸ்ட் அக்கௌண்ட்டு தான் பார்ப்பார். கிரைய கணக்கீடு அவர் தான் அதை பார்ப்பார். பிஇபி எல்லாம் அதெல்லாம் மேனேஜரோட சம்மந்தப்பட்ட. சரியா, இந்த நிதியியல் தேவைப்பாட்டு குறித்து கொள்ளண்டா வந்து ஃபைனான்ஷியல் இங்கே வந்து 1வது இல்லாட்டி 4வது தான் வரணும். விளைஞ்சா, ஏன்னா அந்த ஊழியர்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் மேனேஜரோட சம்மந்தப்பட்டது, முயற்சியாளர் இல்லையே. சரியா, அப்போ வணிகத்தில் நிதி பெறுவேறு அப்படின்டா ஒரு வணிகத்தில் நிதி நிலைமை எப்படி காணப்படுது அதை வச்சு தான் அவருக்கு புத்தாக்கம் புரியலுமா, புதிய தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தலுமா அதெல்லாம் பார்க்கணும். இல்லைங்களா, அது மாதிரி நிதி தேவைப்பாடை குறைச்சி கொள்கிற வந்து ஒரு மேனேஜர்கிட்ட. மிகவும் பொருத்தமான வீடு வந்து 4வது தான். இல்லைங்களா, 1வது 4வது சரி தான். அது நான் நினைக்கிறேன் அந்த எக்ஸாமில் வந்து அது 2க்குமே மார்க்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் மிகவும் பொருத்தமான வீடு எது, நிதி பெருவேற்றினை கண்காணிப்பு. இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் இப்படி தான். தமிழ் டிரான்ஸ்லேஷன் நிறைய டைமில் மிஸ்டேக் ஆகும். பேப்பர் மார்க்கிங் போகிறாக்கள் வந்து அங்கே இருக்கிறாக்களோட வாதாடி எப்படியோ எங்களோட புள்ளுகளுக்காக வேண்டி மார்க்ஸில் ரெடி தருவாங்க. சரியா, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு டிரான்ஸ்லேஷன் இஷ்யூகளால் தான் இப்படி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதுக்கு மார்க்ஸையும் தந்துடுவாங்க, போனஸ் மார்க்ஸ். இல்லைங்களா. ஸோ அடுத்த கேள்வி 8ஆம் கேள்வி 2020 8ஆம் கேள்வி இருந்தால் முயற்சியாளர் ஒப்பிடும்போது வணிகர் ஒருவர் மிகவும் விருப்பம் காட்டுவது. இல்லை கேள்வி நல்லா வாசிக்கணும். என்னன்னா இங்கே வந்து கேட்குற முயற்சியாளருடன் ஒப்பிடும்போது வணிகர் ஒருவர் மிகவும் விருப்பம் காட்டுவது. வணிகருக்கு வேறு விருப்பம் இடரை ஏற்றுக்கொள்வதா? இல்லை. இடரை ஏற்றுக்கொள்வதாரு? முயற்சியாளர். அஃப்கோர்ஸ். சகல பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வது. சகல பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வதாரு? அஃப்கோர்ஸ் முயற்சியாளர். பாதுகாப்பாக செயல்படுதல் யார்? வணிகர். அது ஆக்கத்திறன்களை அதிகரிப்பது அஃப்கோர்ஸ் முயற்சியாளர். புதிய வணிக வாய்ப்புகள் உருவாக்கிக்கொள்வது யார்? புதிய வணிக வாய்ப்புகள் முயற்சியாளர். அப்போ எனக்கு எது விட வரணும்? பாதுகாப்பாக செயல்படுதல். ஒரு வணிகர் எப்பயும் பாதுகாப்பாக தான் செயற்பட பார்ப்பார். ஆனால் இந்த முயற்சியாளர் எப்படி இடர்களை கை கொண்டு புதிய ஆர்வமிக்க முறையில் புதிய வணிகங்களை உருவாக்குறதுல
கரிசனை செலுத்துவார். ஸோ இப்படி தான் பாஸ் பேப்பர் போகுது. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி உங்களுக்கு விளங்கிச்சுண்டா அதுக்கான காரணம் சொன்னேன் ஏற்கனவே. நான் இதை வந்து 2 முறை ரிப்பீட் பண்ணிட்டோம் இந்த பாடத்தில். ரிவிஷனே ரீரிவிஷன் பண்ணிக்கிறோம். எப்படி ரிவிஷனே ரீரிவிஷன் பண்ணிக்கிறோம். 4ஆம் பாடத்தை 2 முறைகள்லாம் படிச்சிட்டோம் ரிவிஷன்லேயே. அப்போ கட்டாயமாக நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக போட்ட கிளாஸஸில் பாருங்கள். ஸோ நியூவாக ஜாயின் ஆகிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து கட்டாயம் நாங்கள் போட்ட ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் எல்லாத்தையும் பாருங்கள். தேர்ட் கிளாஸ் சரியா? ஸோ ஹோப் யூ ஆல். நாங்கள் எப்படியோ லாஸ்ட் 5 இயர்ஸ் 5th யூனிட் கேள்விகளையும் யூனிட் 4 லாஸ்ட் 7 இயர்ஸ் கேள்விகளையும் பார்த்துட்டோம் பாஸ் பேப்பரில். ஸோ உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ரிப்பீட் பாருங்கள். அதுதான் நான் அப்லோட் பண்ணுறது. ஸோ அந்த அதே மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் ஒரு நல்ல ரிசல்ட்ஸுக்கு போகலாம் கட்டாயம். சரியா? ஹோப் யூ ஆல் ஹேவ் அ குட் டே, ஹேவ் அ குட் நைட். ஸோ அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம்.